வாழ்த்துக்கிறேன். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். திரும்ப ஒரு முறை கூட கர்த்தர் நல்லவர். ஹாப்பி நியூ இயர். ஆமென். அன்றைக்கு வந்தோம், உங்களை வாழ்த்தினோம். 1ஆம் தேதி காலையில் நேற்றைக்கு ஒரு சிலர் வந்தீங்க, நேற்றைக்கும் வாழ்த்தினேன். முதல் ஆராதனையில் ஒரு கூட்டத்தார் வந்து கடந்து போயிருக்கிறார்கள், அவர்களை வாழ்த்தினேன். இப்பொழுது இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களையும் வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டு முழுவதுமா வாழ்த்தினே இருக்கலாம், ஏனென்றால் கர்த்தர் நன்மையை நமக்கு செய்து கொண்டே இருப்பார். இந்த ஆண்டுல அல்ல ஜெயமா இருப்பீர்கள், குறைவில்லாமல் எல்லா விதங்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கூட நீங்கள் நல்லா இருப்பீங்கன்ட்டு உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி, ஆண்டுடைய கரம் உங்களோடு கூட இருப்பதினாலே எல்லா ஜெயத்தையும் பார்க்கிறதற்கு ஏதுவா இது மாறிவிடும். அல்லேலூயா. இந்த காலையிலும் கர்த்தர் நல்லவர். இந்த வாய்ப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, கர்த்தருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறது கர்த்தர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். ஒரு சில அலுவலகளிலே ஒரு சிலர் ஆங்காங்கே நாம் கடந்து போயிருந்தாலும் we are here this morning because God has given us this appointed time. இந்த குறிப்பிட்ட காலத்தை, குறிப்பிட்ட நேரத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை கர்த்தர் இந்த காலில் நாம் ஜெபத்தோடு கூட நம்மை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை கர்த்தர் திருப்புவாராக. இந்த ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டை நாம் கடந்து வருகிறோம். கடந்த ஆண்டை நாம் வெற்றியாய் கடக்க கர்த்தர் உதவி செய்தார். இங்கே இருக்கிற ஏறக்குறைய எல்லாருமே கடந்த ஆண்டுடைய இறுதியில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நடந்த இந்த 3 நாட்கள் பிளஸ் நம்முடைய நியூ இயர் சர்வீஸில், க்ளோரி ஃபெஸ்டில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். எல்லாரும் பிரயாசப்பட்டீர்கள். எல்லாரும் ஒரு மனமாய் நின்று ஒருங்கிணைந்து செயல்தனாலே கர்த்தர் அதை வெற்றியாய் மாற்றினார். எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். இந்த காலையிலும் தொடர்ந்து இந்த இடத்துல ஆராதிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் எதை எதிர்பார்த்து ஜெபித்திருக்கிறோமோ அந்த விசாலத்துக்குள்ளே கர்த்தர் நிச்சயமாய் இந்த ஆண்டுல கொண்டு போவார். நான் அதை ஜெபிக்கிறேன். கொஞ்சம் மாற்றமா இருக்கும். போன ஆண்டுல நியூ இயர் சர்வீஸ் பிரம்மாண்டமா இருந்தது. அதனால முதல் ஆராதனை எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. சீக்கிரமாய் அதற்கான ஒரு முடிவு வருகிறது. சீக்கிரமாய் கர்த்தர் அதற்குரிய அனுகூலங்களை செய்கிறார். விசாலமான இடத்துல வந்து நல்ல இன்னும் கூட எல்லாரும் ஒரே ஆராதனையில் உட்கார கர்த்தர் வழிகளை திறந்து கொண்டிருக்கிறார். அந்த காரியங்கள் நன்மையாய் மாறும். அந்த ஆசீர்வாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வருவார். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு சொல்லுங்க, கொண்டு வாங்க. வராதவங்களுடைய குடும்பத்தாரை உற்சாகப்படுத்துங்கள். குடும்பமாய் வந்து கர்த்தரை ஆராதிங்க. இந்த ஆண்டுல கர்த்தர் அதற்குரிய பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஆமென். இந்த காலையிலும் நான் உங்களுக்கு 1ஆம் தேதி காலையில இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தும் போது நிச்சயமாய் நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். பாருங்க, இத்தனை ஆண்டுகளாய் நாம் பல சூழ்நிலையோடு கூட கடந்து வந்திருப்போம். நான் ஆண்டவர் எனக்கு தீர்க்கதரிசனமாய் எனக்கு வெளிப்பாடை தரும் பொழுது ஆண்டவர் சொன்னது அதுதான். இவைகள் எல்லாம் ஒருவேளை இதெல்லாம் விதைப்பின் ஆண்டுகளாய் இருந்தது. கடந்த ஆண்டுகள் எல்லாம் என்ன இருந்துச்சுங்க? விதைப்பின் ஆண்டாய் இருந்தது. விதைப்பு பிரயாசம் உள்ளது, விதைப்பு அழுகை, விதைப்புக்குள்ள சோர்வுகள். விதைப்பு அப்படின்றால் நான் விவசாயத்தை குறித்து பேசுகிறது மாத்திரமல்ல. விதைப்பு என்றாலும் நிறைய நேரத்தில் நம்ம we connect ourselves with the farming. ஆமென். ஏதோ ஒரு விவசாயத்தை குறித்து அது மாத்திரமல்ல. விதைப்பு என்றால் நம்ம பிரயாசங்கள், பல முயற்சிகள், பல காரியங்களை முயற்சி எடுத்திருப்போம், நடக்காம இருக்கும், அது ஒரு விதைப்பு. பல ஜெபித்திருப்போம், பலரை போய் நாடி இருப்போம், பலருடைய ஒத்தாசையை தேடி இருப்போம். இதெல்லாம் பிரயாசத்தின் ஆண்டாய் முடிந்திருக்கிறது. விதைப்பு ஒரு காலம் என்றால் அதை அறுக்கிறதற்கு, அதை விளைய செய்து அறுக்கிறதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அறுப்பின் காலத்துக்குள்ள தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்கிறீர்களோ அவர் எல்லாரும் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியோடு கூட this is not only the season of sowing, this is a season of reaping. ஆமென். விதைப்பின் காலம். நான் கடந்த நாட்கள் எல்லாம் விதைத்தது. ஆமென். நான் நம்புறேன் இந்த ஊழியத்தில் 38 ஆண்டுகளா என் தகப்பனாருடைய காலத்திலிருந்து நாங்கள் விதைத்துக் கொண்டிருந்ததை, நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்ததை அறுக்கிற காலத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த சபை வேறு ஒரு பரிமாணத்துக்குள்ள வளர்க்க போறாரு. இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் கூட வேற ஒரு பரிமாணம். ஏற்கனவே இந்த க்ளோரி ஃபெஸ்ட்ல கர்த்தர் மகிமைப்பட்டார். இந்த வட்டாரத்தில் மாத்திரம் இல்ல, சென்னை பகுதியிலே, தமிழ்நாட்டிலே இது எங்கெல்லாம் ஒளிபரப்பா போச்சோ எல்லா இடங்களும் அதை பேசக்கூடிய அளவுக்கு நம்முடைய கார்னிவலை மாத்தம் 14,000 பேருக்கு மேல பார்த்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த 30 மணி நேரம் 12 மணி நேரம் நடந்த வர்ஷிப் கார்னிவல 14,000 பேருக்கு மேல பார்க்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எங்கெங்கயோ போயிருக்குது. பல நாடுகளுக்குள்ளே கர்த்தர் நம்மை ஒரு கட்டத்துக்குள்ள காண்பிக்கிறார் என்றால் அது ஒரு அறுவடையின் துவக்கமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இந்த ஆண்டுல இன்னும் கூட நீங்க எல்லாம் அறுக்க போறீங்க. நான் முதல் ஆறால கூட சொன்னேன், ஒரு பெரிய ஜம்ப் 5 மடங்கு உங்க வளர்ச்சியை கர்த்தர் கொண்டு வருவார். நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா பெற்றுக்கொள்ளுங்க. இது என்னால இல்ல, நான் சொல்லிட்டு போயிடறவங்க கிடையாது. அதை சொல்லி அதை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக.
ஒரு 5 மடங்கு வளர்ச்சியை கர்த்தர் உன் வேலையில, உன் சம்பளத்துல, உன் வருமானத்துல, உன் குடும்பத்துல எதுக்கெல்லாம் ஏங்கி கிடக்கிறாயோ அதெல்லாத்திலையும் கர்த்தர் தருகிறதற்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்ற முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வர உற்சாகப்படுத்துறது மாத்திரம் இல்ல, this is exactly the fact what God wants to do. இதை தான் கர்த்தர் செய்யும்படிக்கு தீர்மானித்திருக்கிறார். அதை தான் கர்த்தர் சொல்றாரு, அதற்குரிய காலம் வந்திருக்கிறது. ஆமென். பிரசங்கி சொல்றாரு, 3:1 வாசிக்கிறோம், விதைக்கிறதுக்கு ஒரு காலம், அறுக்கிறதுக்கு ஒரு காலம், நடுகிறதுக்கு ஒரு காலம், எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் நிர்ணயித்திருக்கிற ஆண்டவர் அறுவடைக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அறுவடைக்கு வைத்திருக்கிற காலம் தான் இந்த 2026 என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இது என்ன காலங்க? சொல்லுங்க, நல்லா நீங்க பேசுங்க. 2வது ஆறில் வந்திருக்க உற்சாகமா சொல்லுங்க. அறுவடையின் காலம். அறுவடை என்றால் என்ன? நிறைவு. அறுவடை என்றால் நிறைவு தானே? இல்ல, விதைக்கிறவன் தான் போயிட்டு என்ன சொல்லுவான், கூடையில எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வெறுமையா வருவான் விதைக்கிற காலத்துல. அதை பராமரிக்கிற காலத்துல கூட வெறுமையாய் தான் திரும்பி வருவான். ஆனா அறுவடையின் காலத்துல வெறுமையாய் வரமாட்டான். அறுத்த அரிகளை கம்பீரத்தோடு கூட சுமந்து அதை கம்பீரமாய் கொண்டு வருவான். அதுதான் நிறைவின் காலமாய் இருக்கிற. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க அப்படிதான் உங்களுடைய வீடுகள், உங்களுடைய வேலை ஸ்தலங்கள், நீங்கள் செய்கிற காரியங்கள்ல ஒவ்வொரு நாளும் நிறைவோடு கூட கர்த்தர் உங்களை கொண்டு வருவாராக. ஒவ்வொரு நாளும் நீங்க வீட்டுக்கு வரும்பொழுது என் வாழ்த்துதல் அதுதான், என் ஜெபம் அதுதான், நீங்க சந்தோஷமா உங்க வீட்டுக்கு வந்து கர்த்தர் உங்களுக்கு செய்து. அதனால்தான் this is a year of gratification அப்படின்னு சொன்ன. அப்படி என்றால் கர்த்தர் செய்த நன்மையை கொண்டாடுகிற ஒரு காலம் என்று கர்த்தர் சொல்லும்படிக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. நிறைவேறுதல் என்றைக்கு உண்டாகிறதோ அன்றைக்கு கர்த்தரை கொண்டாட அது ஏதுவாய் மாற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிறைவின் காலத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வருவார். அதை தான் தீர்க்கதரிசனமாய் பல சூழ்நிலைகளை கடந்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் யார் என்றால், இஸ்ரவேல் என்பது ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு பெயர் சூட்டப்பட்டிருந்தாலும் அதை கோத்திரங்களாய், நல்லா புரிஞ்சுக்கணும், வெவ்வேறுபட்ட கேட்டகரியில் நாம் இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் புரியும்படிக்கு சில காரியங்களை விளக்கி தான் இந்த வசனத்தை வாசித்தால் அது நல்லா இருக்கும் என்று நான் உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறேன். தனி மனுஷனாய் போன யாக்கோபை கர்த்தர் சந்தித்து அந்த யாக்கோபு ஆண்டவரோடு கூட போராடி அவன் ஒரு பெயரை பெற்றான். அதான் இஸ்ரவேல். ஆண்டவர் சொல்றார், நீ யாக்கோபு இல்லப்பா, நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றான். இந்த இஸ்ரவேலாய் மாறின யாக்கோபு இஸ்ரவேலாய் பெயர் பெற்ற பிறகு ஆமென் அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். 12 கோத்திரங்கள். ஆமென். 12 கோத்திரங்கள், ரூபன், சிமியோன் இப்படி என்று கோத்திரங்கள் உண்டானது. ஆனால் எல்லாரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்பாவுடைய வழியை விட்டுட்டு அவர்கள் பாட்டு இஷ்டத்துக்கு தாங்க போன போக்கில் பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் நீங்க வசனங்களை வாசிங்கன்னா ஆதி ஆமத்துல துவங்கி யாத்ராம் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா போயிட்டு வேற ஒரு ஊர்ல போயிட்டு பஞ்சத்துக்கு போய் என்ன பண்றாங்க, தஞ்சம் புகுறார்கள். ஆனால் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறவர்கள் கர்த்தர் விடுதலையாக்கினார். 12 கோத்திரங்களை விடுதலையாக்கி அவங்களுக்கு நியமித்த ஒரு இடத்தை வச்சிருந்தாரு. கானான் தேசத்துல எல்லாருக்கும் ஒரு இடத்தை வச்சிருந்தார். ஆனால் இவர்களுடைய அந்த கீழ்ப்படியாமை பல காரியங்கள் என்ன பண்ணுச்சுன்னா, எதை சுதந்திரிக்க வேண்டுமோ சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அந்த இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமையை அவள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு மாறிவிட்டது. ஆனாலும் கர்த்தர் அதே இஸ்ரவேலை எழுப்பி அவருடைய மரணத்தின் நாட்களிலே நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவருடைய கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் என்றால் யாக்கோபு, இஸ்ரவேல் எழுதி அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு, ஆசீர்வாதம் பிறப்பிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சந்ததியாருக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை என்னோடு கூட ஆதியாகமம் புத்தகத்துடைய 49வது அதிகாரம், the book of Genesis. ஆமென். ஒருவேளை வேதாகமத்தில் நீங்கள் முதல் முறை வேதாகமத்தை பார்ப்பீர்கள் என்றால் முதல் புஸ்தகம், பல முறை பார்த்துட்டு மறந்துட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துற ஆதியாகமம் புத்தகம் 49வது அதிகாரத்தினுடைய இந்த இடத்துல தான் அவர் பேசுறாரு. 9ஆம் வசனத்துல 8ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, யூதாவே சகோதரனால் நீ புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்குடைய பிடாரின் மேல் இருக்கும், உன் தகப்புடைய புத்திரர் உனக்கு முன் என்ன பண்ணுவாங்க, பணி ஆவார்கள் என்று சொல்லி இப்ப அடுத்தது சொல்றார். யூதா எப்படிப்பட்டவனாம், பாலசிங்கம், நீ இரையை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், என் மகனே சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை என்ன பண்ற எழுப்புவன் யார் என்று சொல்லிட்டு இப்போ சொல்றார் பாருங்க 10வது வசனத்துல,
சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் எங்க விட்டு போகாது, யூதாவை விட்டு நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப யூதாவை குறித்து ஆண்டவர் சொன்ன, ஏன் இதை முதல்ல விளக்குறேன் அப்படின்றால், யூதாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை தான் கர்த்தர் நம்முடைய சபையிலே பேசும்படிக்கு இந்த ஆண்டுடைய துவக்கத்தில் ஆண்டவர் அதை கொண்டு வருகிறார். அப்பதான் தான் யூதா யார் விளக்குகிறேன். யூதா எல்லாரும் மாதிரி சில காரியங்கள்ல அவர்கள் பின்வாங்கினாலும் ஆண்டவர் அவர்கள் மேல வைத்த திட்டத்தை திரும்ப திரும்ப பேசும் பொழுது அவர்கள் மனமாறி கீழ்ப்படியாமல் இருந்து மாற்றிக்கொண்டு ஆண்டவருடைய வழியில் நின்றபடினால்தான் இயேசு கிறிஸ்து அந்த யூத வம்சத்துல வந்து அவர் பிறந்தார். அல்லேலூயா. பிறந்து அவர் பாவத்தை மன்னிக்கிற அதிபதியாய் மாறி எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். அதனால இயேசு நாமத்தை நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம், இன்னைக்கு பாடணும். அதனால இந்த உலகத்துல வேற எங்கேயுமே பாவ மன்னிப்பு கிடையாது. இயேசுவின் நாமத்துல ஒண்டிதான் பாவ மன்னிப்பு இருக்குது. இயேசுவின் நாமத்துல மாத்திரம் தான் ஜெயம் இருக்குது. இயேசுவின் நாமத்துல மாத்திரம் தான் எல்லாம் இருக்குது. எல்லா நாமத்தையும் ஆளுகிற ஒரே நாமமா இயேசுவின் நாமம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நாமத்திற்கு கீழே வந்திருக்கிற அந்த நாமத்தை ஏற்றுக்கொண்டு அதுல ஞானஸ்நானம் எடுத்து அந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற உன்னை தான் ஆண்டவர் யூதா என்று அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நான் உனக்கு வாசிக்கிறது முன்பாக விளக்குறதற்கு காரணம் என்னவென்றால், யாருக்கோ சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்று நாம் ஒரு நாள் யோசிக்க கூடாது. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்துடைய 6வது அதிகாரத்தில் the book of Jude, Hosea chapter 6 verses 11, 6வது அதிகாரத்துடைய 11ஆம் வசனத்தை வாசிக்கிறாரு. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யூதாவே சொல்லுங்க, சொல்லுங்க, திரும்ப ஒரு முறை சொல்லுங்க சத்தமா. நீங்க எப்படி சொல்றீங்க நான் கேட்கணும்னு பார்க்கிறேன். சொல்லுங்க. இந்த யூதாவுக்கு அறுப்பு காலத்தை கர்த்தர் நியமித்திருந்தார். நான் இப்படிதான் சொல்லுவேன், நான் இப்படிதான் சொல்ல விரும்புறேன். இப்படிதான் இந்த சபையார் சொல்லும்போது நல்லா இருக்கும் நான் விரும்புறேன். இந்த யூதாவுக்கு ஒரு அறுப்பு காலத்தை கர்த்தர் நியமித்திருந்தார். அந்த அறுப்பு காலம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. பாதி பேர் பேசவே மாட்ற. இங்க பேசலனா வெளியில போய் பல இடத்துல பேச வேண்டி இருக்கும். இங்க பேசு. கர்த்தர் நீ பேசுறத கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணுவார். வெளியில போய் 10 பேர்கிட்ட அதிகாரிட்ட பேசினா அவன்லாம் சும்மா செய்யறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு ஓடிடுவான். ஏசாமி கிட்ட பேசு. தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்து சொல்லு. இந்த வார்த்தையின்படியே உன் காரியங்கள் நடக்கும். யூதாவே, உட்கார்ந்து கொண்டிருக்கிற யூதாவே, உனக்கு கர்த்தர் அறுப்பு காலத்தை கொண்டு வந்து அன்னைக்கு தீர்க்கதரிசி சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதும்போது ஓசியா வாழ்ந்த காலத்துல இஸ்ரவேலர் வழி விலகி இருந்தார்கள். யூதா மேல கர்த்தர் அந்த உடன்படிக்கை வைத்திருக்கிறார் என்பதை நிலைப்படுத்துகிறதுக்காக தீர்க்கதரிசியை எழுப்பி ஆண்டவர் என்ன பண்றாரு, யூதாவை கொண்டு சொல்றார். யூதாவே, நீ கவலைப்படாத, கர்த்தருக்குள்ள வாழு. உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிச்சிருக்குது. அந்த அறுப்பு காலத்துல உனக்கு நீ பாப்ப. அன்னைக்கு அது சரித்திரமாய் இட் பிகேம் த பாஸ்ட். ஆனா இன்னைக்கு பிரசன்ட்ல இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ அவரை தான் நம்பி அந்த உடன்படிக்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு ஒரு அறுப்பு காலம் கர்த்தர் நியமித்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்றீங்க? விதைப்பு அதோடைய பிரயாசங்கள் ரொம்ப கஷ்டமானது. ஆனா இப்போ ஒரு என்ஜாய்மெண்ட் சீசனுக்குள்ள கர்த்தர் கொண்டு வர்றாரு. ஆமென். கஷ்டத்தின் காலங்கள் முடிந்து எந்த சீசனுக்குள்ள கொண்டு வர்றாரு? ஆமா, நிறைவேற்றிக் கொள்கிற காலத்துக்குள்ள, அதை அனுபவிக்கிற ஒரு காலத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வர்றார். ஒரு விவசாயி யோசித்து பாருங்க. அவன் விவசாயி விதைச்சிட்டு ஒரு முறையும் என்ன பண்ணுவான், கஷ்டத்தோடு போவான். என்னடா இது இப்படி போட்டு நம்ம பண்றத, இப்படி போட்டு விதைச்சத, திடீர்னு கொஞ்சம் ஆடு மேய்ஞ்சிச்சே, இந்த பூச்சி வந்துருச்சே, எவ்வளவுதான் யூரியா போடுறோமே, இவ்வளவுதான் இது பண்றோமே அப்படின்னு சில கஷ்டங்களோடு கூட வந்த அந்த காலங்களை ஒரு நாள் நின்று என்ன பண்ணுவான், மூட்டை மூட்டையா அறுத்து கொண்டாடுவான். அவன் சொல்லுவான், பரவாயில்ல இவ்வளவு பறிச்சாலும் எனக்குரியதை கர்த்தர் தந்து முடிச்சிட்டாரு, நான் கொண்டாடுறேன்னு எப்படி ஒரு விவசாயி கொண்டாடுறோம் அந்த மாதிரிதான் இத்தனை ஆண்டுகள் எதெல்லாம் போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீ கொண்டாடுகிற ஒரு காலத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வருகிறார். இந்த காலம் உனக்குரிய காலமாய் இருக்கிறது. அல்லேலூயா.
இதேதான் கர்த்தர் சொல்றாரு. இன்னொரு தீர்க்கதரிசி எழுப்பி கர்த்தர் சொல்லும் பொழுது, ஆமோஸ் தீர்க்கதரிசி, the book of Amos, ஆமோஸ் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசும் பொழுது, ஆமோஸ் சொல்றார் பாருங்க, அவரை கொண்டு கர்த்தர் பேசும் பொழுது, இதே 9ஆம் அதிகாரத்துல the book of Amos chapter 9 verses 13, 13 இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் ராட்சசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் அன்னைக்கு பாருங்க, இதோ ஒரு ஃபோர்காஸ்ட். அன்னைக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லும் பொழுது யூதாவுக்காய் கர்த்தர் சொன்ன ஒரு தீர்க்கதரிசனம் என்னவென்றால், பாருப்பா, கஷ்டத்தோடு கூட இருக்கிற ஒரு காலம் மாறி காலம் எப்படி மாற போறது? ஆங்கில மொழியாக்கத்தில் நான் இப்படி வாசிக்கிறேன், கேளுங்க. The time will come, says the Lord, when the grain and grapes will grow faster. தானியமும் திராட்சரசமும் இதுவரையில, அது உதாரணத்தை புரிஞ்சுக்கிறேன்னா, இதுவரையில விதைச்சது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலமோ அந்த காலத்துக்குள்ள அது விளையாமல் போயிருக்கலாம். அல்லது இனி வந்து இருக்கிற காலத்துக்குள்ள கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, விதைச்சு அது நியமிக்கப்பட்ட காலத்துல அல்ல, அதை விட துரிதமாய் அது வளர செய்யற ஒரு காலத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வர்றேன்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. எனக்கு இதெல்லாம் பேசும்போது நிரம்பி வழிகிறது என் இருதயம். அல்லாத இன்னைக்கு யாரை பார்த்தும் பேசக்கூடாது. ஏன்னா மனுஷனை பார்த்தா உங்க முகங்கள் சோர்வு கொடுக்கும் போதே இது நம்ம சரியா பேசுறோமான்ற ஒரு கேள்வியை கூட வந்துடும். அதனால உங்களெல்லாம் பார்க்கவே இல்லை. முதலாளர்கள் அடிச்சு பிச்சு கர்த்தருடைய பிரசன்ன இந்த இடத்துல கட்டவிழ்க்கப்பட்டது. நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் முற்றிலுமாய் பிடித்துக் கொள்கிறேன். வார்த்தை சொல்லுது, the grain and grapes will grow faster. இதுவரையில சில தானியமும் திராட்சரசமும் வளராமல் இருந்திருக்கும் என்றால், இந்த காலத்துல அதற்குரிய வளர்ச்சியை கர்த்தர் கொண்டு வருகிறார். So that they can be harvested. அதை அறுத்து எடுக்கும்படிக்கு, அதை அறுத்து எடுக்கிற ஒரு காலத்துக்குள்ள வர சொல்லிட்டு சொல்றாரு இதே வசனத்துல. எனக்கு ஆங்கில மொழியாக ரொம்ப பிடிச்சிருச்சு. Then the terraced vineyard on the hills of Israel will drip with sweet wine அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? அது வளரும், எல்லாம் விளைச்சல் அடைஞ்ச உடனே இந்த திராட்சை செடியானது படர்ந்திருக்கும். இதுவரை இந்த திராட்சை செடியில வராத அளவுக்கு கனிகள் வந்து அதுல இருந்து என்ன பண்ணுமா, தேன் சொற்றத போல என்ன பண்ணுமா, திராட்சை ரசமானது பொழிந்து கொண்டே இருக்கும். இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் நான் உங்களோடு கூட விளக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உனக்குள்ள பெருகி அது உனக்குள்ள அந்த அபிஷேக நதியாய் பாய்ந்து உன்னிலிருந்து அநேகரை தொடுகிறதற்கு ஏதுவாய், உனக்குள்ளே வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதுக்கு ஏதுவாய் அது மாறும் என்று கர்த்தர் சொல்லும்படிக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அது அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் கர்த்தர் கொண்டு வர்றார். சங்கீதக்காரன் எழுதும்போது சொல்றார், 1ஆம் சங்கீதத்தில், கர்த்தருடைய வழிகள் நடந்து அவரை பற்றி கொள்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லிட்டு அவன் காலத்துல அவன் கனியை தந்து. அல்லேலூயா. யார் காலத்துல? என் காலத்துல எனக்கு ஒரு கனி வந்து கொண்டிருக்கிறது. என் காலத்தை நான் நல்லா கவனிச்சிங்க. எழுதப்பட்ட காலங்கள் பாஸ்ட், கடந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் பேசுகிறது நிகழ்காலங்களுக்காய் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இருக்கிற காலத்துக்கு பேசுறேன். இந்த வசனங்களை கர்த்தர் அப்படிதான் இன்னைக்கு பேசும்படிக்கு ஏவி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த நிகழ்காலத்துல, இந்த காலத்துல, உன் காலம் இந்த காலம், உங்க காலம். நான் நம்புறேன் இந்த ஊழியத்துல பிரயாசத்தின் காலம் முடிந்து அறுவடையின் காலத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். பிரயாசத்தின் காலத்தை முடித்து அறுவடையின் காலத்துக்குள்ள வந்து இருக்கிறோம். இன்னைக்கு வேணா சில காலி சேர் எல்லாம் பாக்குறீங்க, அவங்களா விட்டு கொடுத்து தூதரை உட்கார வச்சுக்கிறாங்க. உங்க குடும்பத்தில் வர வேண்டிய விட்டு கொடுத்து நான் உட்காந்து ஒரு கண்ணுக்கு எடுத்தேன்னா, நீங்க தூதருக்கு இடம் கொடுத்துட்டு நீங்க பாட்டு எங்கேயோ வெட்டியா உட்காந்துருக்கிறீங்க. தூதர்கள் எப்பவுமே ஆராதிக்கிறவர்கள். அவர்கள் என்ன தேற்றும்படிக்கு இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தும்படிக்கு இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ அசட்டை பண்ணிட்டு எங்கேயாவது உட்காந்துன்னா அது எனக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீ வந்து இங்க உட்காந்துன்னா தூதர் உட்கார்ற இடத்தை நீ ஆக்கியபை பண்ணா தூதருடைய அபிஷேகம் உனக்குள்ள வரும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன் விரக்தியில எல்லாம் பேசவில்லை? விரக்தி எனக்கு தேவையே கிடையாது. நான் பார்த்துட்டேன். அல்லதான் அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேஜை கர்த்தர் தந்தாரு. இதுதான் வரும் நாட்கள் என்று கர்த்தர் எனக்கு காண்பிக்க துவங்கினார். நீ நம்புறியோ இல்லையோ அதை பத்திலாம் அவ்வளவு இல்லை. இதுதான் வருங்காலம் இந்த சபைக்கு அப்படின்ட்டு கர்த்தர் காண்பித்திருக்கிறார்.
அந்த இடத்துல கர்த்தர் என்னவோ ஒண்ணு கர்த்தர் கொண்டு வர்றாரு நல்லா தெரியும். அது வரும் காலங்களில் கர்த்தர் நடத்த ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்குரிய நேரம். அல்லேலூயா. அதுதான் என்னுடைய அறுவடையாய் கர்த்தர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நம்பணும். இப்படிப்பட்ட வார்த்தை கர்த்தர் சொல்லும் பொழுது, என் காலத்துல என் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பேன். அது சொல்லும் போது சொல்ல, இது என் காலம், இந்த காலத்துல நான் கனியை பார்ப்பேன், இந்த காலத்துல நான் அதை அறுவடை செய்வேன். பல ஆண்டுகளாய் ஜெபித்து கொண்டிருக்கிற பிரயாசங்கள், பல ஆண்டுகளாய் பலரிடத்துல போய் செய்த முயற்சிகளை அறுத்து எடுக்கிற காலம் இந்த காலம். பல ஆண்டுகளாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற முயற்சியை நிறைவேற்றிக் கொள்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இது எல்லாத்தையும் நன்கு அறிந்த காலங்களை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். காலத்தை மனுஷன் வர்ணனிக்கல. நாம தான் சொல்றோம், ஜனவரில இருந்து இந்த மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் அந்த இதுல இருந்து அந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் நாம சொல்றோம். ஆனா இந்த காலத்தை எல்லாம் கர்த்தர் ஏற்கனவே உண்டு பண்ணி அந்த காலங்களை கர்த்தர் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் பேசுறது குளிர்காலம், மழை காலம், வெயில் காலம் அதை பேசல. நான் பேசுகிறது அறுவடையின் காலம். ஆமென். நான் பேசுகிறது ஆமா உன்னுடைய நிறைவேறுதலின் காலத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குதோ நீங்க ஆசையா இருந்து அதை அப்படியே அனுபவிக்க துவங்க. பேசும்போது அதை விசுவாசத்தில் அனுபவிக்க துவங்க. விசுவாசத்தில் ஆண்டவரே இத்தனை நாள் நான் ஜெபம் பண்ணி இந்த காரியத்துக்காக அதை கர்த்தர் நிறைவேற்ற போறீங்க. இத்தனை ஆண்டுகளாய் நான் இதற்காக ஓடி ஓடி பிரயாசப்பட்டேன். அது நடக்கிற ஒரு காலத்துக்குள்ள வந்துக்குது. யார்ட்டுமே சொல்லாம உள்ளுக்குள்ளவே ஏங்கி கொண்டிருந்த அதை கர்த்தர் என் வாழ்க்கையில நிறைவேற்ற போற காலம். எல்லாத்தையும் சொல்ற மனுஷர்கள் நம்ம இல்ல. நமக்குள்ளேயே ஒரு ஏக்கங்கள், நமக்குள்ளேயே வீக்கங்கள், நமக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கினே இருப்போம். நடந்துதான் நல்லா இருந்திருக்குமே, நடந்துதான் நல்லா இருந்திருக்குமே, நல்லா இருந்தமே. அதுக்கு ஆதாரமா இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு என்னோடு கூட, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் என்னோடு கூட யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு திருப்புங்க. The book of Joel. யோவேல்ல ஆண்டவர் சொல்ல வர்றது அதாங்க. ஆண்டவர் சொல்றாரு, யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதும் பொழுது சொல்றாரு, யோவேல் சொல்றாரு, பாருங்க பல விஷயங்களிலே நாம் பாதிக்கப்பட்டு பல விதங்களிலே நாம் பல சூழ்நிலைகளை கடந்து வந்திருந்தாலும் யோவேல் தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் சொல்ற 2வது அதிகாரத்தினுடைய 25வது வசனத்திலிருந்து வசன விதமாய் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுங்க? ஆண்டவரே ஒரு நம்முடைய விளைச்சல்ல சில நேரங்கள்ல என்ன பண்றாரு, சில காரியங்களை தடையாய் கொண்டு வந்தது போல சில காரியங்கள் இருந்திருக்கலாம், இருந்திருக்கும். ஆண்டவர் என்ன பண்றாரு, விளைச்சல்ல சில நேரங்கள்ல சில காரியங்களை தடையாய் கொண்டு வந்தது போல ஆமேன் கொண்டு வந்திருக்கிறார். எப்படி கொண்டு வந்திருக்கிறாரு? ஆமேன். நான் உங்களிடத்தில் அனுப்பினேன். அப்ப என்ன கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, சில காரியங்களை அனுமதியோடு கூட வந்திருக்குது. அனுமதியோடு கூட. ஏன்னா இவனை கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் இதை புடிச்சு வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சில காரியங்களே நீ அறுத்தி எடுக்க முடியாத அளவுக்கு அது என்ன பண்ணிருக்கலாம், தடையாய் மாறி இருக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, அது வெட்டுக்கிளி, பச்சை புழு, மசுக்கொட்டை பூச்சி பட்சித்த வருஷங்களுடைய விளைவை நான் என்ன பண்ணுவேன், இப்போ நீ திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதா இதை மாற்றி விடுவேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. உதாரணத்தை சொல்லும்போது புரிஞ்சா பரவாயில்ல. கவுன்சினா எது வந்தாலும் புரிஞ்சிடும். ரொம்ப நான் ராக்கெட் சயின்ஸா பேசினுக்கிறேன். ராக்கெட் சயின்ஸ்னா நான் சயின்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிறனால மேக்ஸ் எடுக்கிறேன். ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். கவனிச்சால் உங்களுக்கு நிச்சயமா அது உங்களுக்குள்ள பிரயோஜனத்தை கொண்டு வரும். நேற்றுக்கு நான் ஆனந்த் ரூத்தை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வருமா அதான் சொன்னேன். இந்த ஆண்டு முழுவதுமாய் ஒருவேளை நீ உன் மனைவியுமாய் வெளியிலே போக முடியாத ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ளேயே இருந்து நீ அவளையே பார்த்துக்கிறதுக்கு பல காரியங்களை செய்ய முடியாமல் அது பறிக்கப்பட்ட காலம், ஒருவேளை புலம்பின காலம். ஆனால் இதற்கு பதிலாக எது வெட்டிக்குழி, பச்சை புழு, மொசுக்கூட்டை பூச்சி பட்சித்ததுன்னு நீ நினைச்சியோ அதை கர்த்தர் இந்த ஆண்டுல உனக்கு திரும்ப பல நாடுகளுக்கே போறத்தக்கதாய் கர்த்தர் மாற்றி போடுவார். நீ போயிருந்தா கூட இந்தியாவில் தான் போயிருப்ப. பொறாமையா கை தட்டுறீங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியலன்னா பரவாயில்ல. ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறேன். அவன் மனைவிக்கு மூளையில ஹெமரேஜ், there's leakage in his brain. நம்ம சபையை சேர்ந்தவங்க, நான் அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி அவங்க பிள்ளைய பிரதிஷ்டை பண்ணி அவங்க பிசினஸ்க்கு ஜெபம் பண்ணி இந்த சபையில வளர்ந்தவங்க.
நான் அவளை போய் பார்க்கும்போது அவ்வளோ எனக்கு ஒரு அவ்வளோ மன கஷ்டமா இருந்தது. கடந்த நேரத்துக்கு போய் பார்க்கும்போது இந்த கடந்த மாதம் முழுதுமா என்னால் போக முடியல. அப்பதான் ஆண்டவர் எனக்கு இதுதான் சொன்னாரு, இப்போ என்ன நடந்திருக்குதோ, போன ஆண்டு முழுதுமா என்ன நடந்ததோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடுவேன். கர்த்தர் ரிவர்ஸ் பண்ணுவார். நீங்க பாப்பீங்க. நான் சொல்ற வார்த்தையை ஆண்டவர் கீழே போட்டுட்டாருன்னா இந்த ஊழியமே நான் செய்ய மாட்டேன். இங்கேயே முடிஞ்சிச்சுன்னா, இப்படி கீழே விழுந்துச்சுன்னா இந்த வார்த்தை போய் செயல்படும். இங்கேயே விழுந்துச்சு வச்சுங்க, அப்புறம் என்னத்துக்கு நான் வந்து உயிரை கொடுத்துன்னு பிரசங்கம் பண்ணு கிடக்கணும். 1:15 மணிக்கு படுத்தேன், காலைல 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்தேன். முதல் ஆறாவதுல 2 மணி நேரம் நின்றுக்கிறேன். இப்போ நின்னே இருக்கிறேன். இதை முடிச்சுட்டு நேராக கீழே போய் அடுத்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கின்னு திருநெல்வேலிக்கு போனேன் நாளைக்கு கல்யாணம் நடத்துறதுக்கு. எதற்காக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன்? என்ன மிகப்படுத்துறதுக்குல, இந்த வார்த்தையை வைராக்கியமாக பேசுகிறேன். இந்த வார்த்தை நடக்கும்னு எனக்கு தெரியும். இந்த வார்த்தைகளுக்குள்ளே ஒரு பெரிய ஜீவன் இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியும். நீங்க பார்ப்பீங்க அவன் பிசினஸ் எப்படி வளரப்போகுதுன்ட்டு. ஏற்கனவே அதுக்குரிய ஆதாரங்களை கர்த்தர் காமிச்சார் பாஸ்டர். இந்த வருஷம் துவக்கத்திலேயே சில காரியங்கள்லாம் நடக்க துவங்கி இருக்கிறது. நான் சொன்னேன், இனி உன் மனைவியும் நீயும் உன் மகனும் கொண்டாடுவீங்க. அல்லேலூயா. இந்த காரியம் ஐயோ அந்த காலத்துல நடக்கலையே, அந்த காலத்துல நடக்கலையே, கர்த்தர் அதை அனுமதிக்கல. இந்த காலத்துல என்ன பண்ணல கர்த்தர், உங்களுக்கு அனுமதிக்கல. ஆனா இப்போ ஒரு அனுமதி வருது. அதை அனுமதியோடு கூட கர்த்தர் செய்யும்படிக்கு ஒரு காலகட்டத்தை கர்த்தர் கொண்டு வர்றார். ஆமென். இந்த சீசன்ல என் பிள்ளை கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா இன்னத்துக்கு ஒரு பிள்ளைய பேர பிள்ளைய வச்சிருந்திருப்பேனே. எல்லா தாத்தா பாட்டிக்கும் வர வேண்டிய ஆசை தான். இந்த வேலையில எல்லாரும் கட்ச மாதிரி அந்த ப்ரொமோஷனுக்கு வந்துச்சுன்னா என்னத்துக்கு என் சம்பளம் என்ன ஆயிருக்கும், இத்தனை தொற்றுக்குமே. எல்லாருக்கும் வர வேண்டிய ஆசை தான். கர்த்தர் அதை அனுமதிக்கல, ஆனா இப்ப அனுமதிக்கிறாரு. ஆனா என்ன நடக்கும்னா, அன்னைக்கு நடந்ததை விட எதை விட்டு பிடிக்கணுமோ அதை கர்த்தர் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து பிடிக்க வச்சிருவார். நம்ப மாட்டீங்கல்ல? செய்வார். என் வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்து தான் பேசுறேன். சும்மாலாம் வசனத்தை ஒண்டி இல்லை. என் வாழ்க்கை முடங்கி ஒரு சில மாதங்கள் வேலை இல்லாம ஆயிட்டேன். அதாவது நான் ஒரு லெவல்ல ரீச் பண்ணதுக்கு அப்புறம் 10,000 சம்பளம் வந்தா கூட போதும், சும்மா போயிட்டு நைட் ஷிஃப்ட் பண்ணாலும் போதும்னு கூட காலங்கள் வந்த மாறிச்சு. ஆனால் அந்த வசனங்களை நான் ஞாபகம் வைக்கிறேன். எனக்கு அந்த காலகட்டத்தில் இந்த வசனத்தை கர்த்தர் சொன்னார். நான் அனுமதித்த காலம் கடந்து 2007 அனுமதித்த காலங்கள் கடந்து அதை வேற மாதிரி ரிவர்ஸ் பண்ணுவேன். நீங்க நம்பாட்டி போங்க, அதை பத்திலாம் கவலையில். என்னோட லெட்டர்ஸ்லாம் என்கிட்ட கிடக்குது. அவங்க கொடுத்த லெட்டர்ஸ், அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் அந்த கம்பெனிஸ்ல. அதுக்கு முந்தின சம்பளம் என்ன, அந்த 5 மாசம் பொறுத்து நான் திரும்ப வேற ஒரு நிறுவனத்தில் வேற ஒரு கம்பெனியில் சேரும்பொழுது நான் வாங்கின சம்பளம் என்னன்னா, அதை விட மடங்குகள் ஏற்றி தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் எதை இழந்தனோ அந்த மாதங்களில் அது எல்லாத்தையும் முதல் மாசமே எடுத்துட்டு கர்த்தர் வச்சிட்டார். இது கர்த்தர். விரக்தியின் காலம் ஒன்று உண்டு, விதைப்பின் காலம் ஒன்று உண்டு, ஆனால் அறுத்து கம்பீரமாக இருக்கிற ஒரு காலம். There is a season of rejoicing. There's a season of fulfillment. There's a season of gratification. That's why I just named this as gratification. When glory comes, gratification. கர்த்தருடைய மகிமை இறங்கும் பொழுது கொண்டாட்டம் உன் வாழ்க்கையில பெருக்கி கொண்டே இருக்கும். அதனால தான் சொல்றாரு, ரொம்ப அழகா பேசுறாரு அந்த வசனத்துல. தீர்க்கதரிசியை கூட சொல்ல 3 தீர்க்கதரிசன வசனங்களை உங்களோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோது சொன்னார் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது 25ஆம் வசனத்தில் இருக்குது. இதெல்லாம் பட்சிச்சு, டாக்டர் கட்டிட்டேன், மெடிசனை கொடுத்துட்டேன், இருக்கிற நகையெல்லாம் போய் அடகு வச்சுட்டேன். நம்ம பாஷையில பேசுவோமே, நம்ம வீட்டுக்கு நான் வெட்டுக்கிளி வருதா, பச்சை புழு வருதா, மொசக்குட்டி பூச்சி வருதா, அதெல்லாம் வராது நம்ம வீட்டுக்கு தான். மிஞ்சி போனால் மூட்டு பூச்சி வரும், கொசு வரும். அதை பற்றி நான் பேசலை. நான் எதை பற்றி பேசுகிறேன்? வீட்டில் இருக்கிற பண்ட பாத்திரத்தெல்லாம் கூட கொண்டு போய் வச்சுட்டேன், கடைசி மாத்திரையும் போட்டு முடிச்சிட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பட்சித்த விளைவை திரும்ப தருவேன்றார். புரிஞ்சுதுன்னா ரொம்ப நல்லது. பட்சித்த பாருங்களேன், யோசிச்சுங்க. I'm giving you an imaginary picture. எல்லாத்தையும் எடுத்துக்கினேன், என் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கினேன். உங்களுக்கு தரணும் தான் வச்சுருக்கிறேன்னா,
எல்லாத்தையும் சேர்த்து நான் பண்றேன், திரும்ப தரும்போது எவ்வளவு எடுத்தனோ அதை ஒண்டி தான் தருவேன். ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? கூட எல்லாம் இன்னும் அவருடைய கிருபையை உள்ள சேர்க்கிறாரு. அவர் கைய மேல வைக்கிறாரு, ரத்தத்தை உள்ள வைக்கிறாரு, ஜெயத்தை உள்ள வைக்கிறாரு. எல்லாத்தையும் வச்சு திரும்ப தருவேன்னு சொல்லி கர்த்தர் தூக்கி தர்றாருயா. யாருக்கு தான் புரியுது? அல்லது 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறீங்க, பயிர் முதிர்ந்தது. முதல் சர்வீஸ்ல அதை சொல்ல மாட்டேன். if you watching us live, take this scripture also. பயிர் முதிர்ந்தது, அரிவாளை நீட்டி என்ன பண்ணுங்க, அருங்கள். பயிரே முதிர்ச்சிக்குள்ள வருது சார். பயிர் என்ன பண்ணுது? கையில அருவாளை தருவாரு எடுத்துக்கிறதுக்கு. அல்லேலூயா. அந்த அருவாள் எதற்காய் கொடுக்கப்படுகிறது? என் அறுப்பை அறுத்து எடுக்கிறதற்காய் கர்த்தர் அருவாளை என் கையில தருவாரு. அதை பிடித்து கொண்டு கர்த்தர் தருகிறதை நான் பெற்றுக்கொண்டு கம்பீரமாய் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டாடி கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. யாருக்கு புரியுது? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கணும் அவர் வச்சு என்ன பண்ண போற? வீடியோ காட்ட போறாரு. அங்க அவர் வீடு இல்லாதவரா கர்த்தரு? ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்துக்கினாருங்க, கொடுத்துருக்கலாமே. அவர் அமைதலின் காலம், ஒரு நிசப்தத்தின் காலம். உங்ககிட்ட இருந்து கர்த்தர் உன்னை பரிசோதிக்கிற ஒரு காலம். சொன்னார்ல பிரசங்கி 3:1 வாசம் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த மாதிரி கொஞ்சம் ஏண்டா நடக்கலன்றது கேட்கறதுக்கு ஒரு காலம், அது முடிஞ்சிச்சு. இப்ப எந்த காலத்துக்குள்ள கொண்டு வருகிறார் என்றால், எதெல்லாம் நீ விலக்கிரயமாய் கொடுத்திருக்கிறாயோ அதெல்லாம் பெற்றுக்கொள்கிற ஒரு காலத்துக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு வந்துகிறார். நீங்களே புலம்புனீங்க இல்லையா? நீங்களே புலம்புனீங்க இல்லையா? யூ மைட் ஹவ் ஜஸ்ட் ஈவன் நீங்களே சொல்லியிருப்பீங்க, ஐயோ நான் ஜெபம் பண்ண ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இதை கொடுத்தேன், தசமெல்லாம் கொடுக்குறது தவறுதே கிடையாதுயா, இதை கொடுக்குறது தவறு இல்லையா, அதை பண்ண மாட்டேயா, இதை விட்டு எதையும் விட மாட்டேயா, 4 மணி ஜபத்தை விடலையா, அதை போல என்னையா, அது எல்லாத்தையும் கர்த்தர் வாங்கிக்கினார். உங்ககிட்ட இருந்து வாங்கி கொள்ளுகிற ஒரு காலத்தை கர்த்தர் எடுத்துக்கொண்டு அது எல்லாத்தையும் ரிட்டர்ன்ஸா தர்றாரு. மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டினா அவன் சொல்றான் இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது, எஸ்ஐபியில போட்டா இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது. இதெல்லாம் என்னது? உலக பாஷைகள். போஸ்ட் ஆபீஸ்ல போட்டா இவ்வளவு வருது. அவன் கொடுக்கறதெல்லாம் அளந்து கொடுப்பான். அவன் திடீர்னு ஒரு நாள் சொல்லுவான், எங்க கம்பெனி திவாலா போயிடுச்சு, எக்கானமி இப்படி ஆயிடுச்சு, எக்ஸ்சேஞ்ச் ரேட் கம்மி ஆயிடுச்சு, அதனால நீ கொடுத்ததை கூட கொடுக்க மாட்டா, மைனஸ் பண்ணுனா கூட பேசுற நீ உலகம் இருக்குது. கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. உனக்கு திரும்ப தரும் பொழுது அவர் எல்லாவற்றையும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு உன் மடியிலே கொண்டு வந்து வைப்பார். அல்லேலூயா. அதனால உங்களோட விசுவாச அருவாளை எடுத்து ரெடியா வச்சுங்க வெட்டுறதுக்கு. பழுத்து வந்திருக்கிறதை எடுத்து வெட்டுறதுக்கு. 1ஆம் தேதி காலையிலே நான் சொன்னேன், இந்த அறுவடையின் காலத்துக்குள்ளே யூதாவே நீ எச்சரிப்பாய் இருக்க வேண்டாம். நம்ம பிரசங்கத்தில் எப்போ வேற ஆசீர்வாதம் ஒண்டி கையை தட்டு போயிடக்கூடாது. இன்னொரு காரியத்தை கூர்ந்து கவனிக்கணும். யூதாவே என்றால் நீ யார்? தேவனுடைய உடன்படிக்கை பெற்றவன். யூ டோன்ட் ட்ரீட் யுவர் செல்ஃப் லைக் தி அதர் பர்சன். வெளியில இருக்கிற உலகத்து மனுஷன் மாதிரி உங்க வீட்டில் இருக்கிற சொந்தக்காரங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் தெரியாதவன மாதிரி நீ என்ன பண்ணக்கூடாது. ஒரு நேற்று 2 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம். கிரேசி இருக்கிறாங்க, ஜெயந்தி கிரேசி. இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, என்னது ஹேனா, உமா மகேஸ்வரி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பேர் என்ன சும்மா வைக்கல, அண்ணால போல ஜெபிக்கிறது இருக்கு. அப்போ எச்சரிப்பா இருக்க வேண்டும். ஆண்டவரே அந்த உடன்படிக்கை மேல வச்சுங்க. யூதா பார்க்கும்போது God cautions Judah. யூதாவை ஆண்டவர் எச்சரிக்கிறார். யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்குது. அந்த அறுப்பு காலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்குரிய ஒரு வழியில நீ நடக்க வேண்டும். 1ஆம் தேதி காலையில் உங்களுக்கு 3 பேரை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், மறந்துருப்பீங்க. உண்மையாவே நோட் பண்ணி வச்சீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செஞ்சிருவார். உங்க மனசு விருப்பம் தான் உங்களுக்கு நடக்க போகுது. என் கடமை பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கணும், என் கடமை திரும்ப ஞாபகப்படுத்தே இருக்கணும். உங்களுக்கு கேட்டுடும் நல்லா இருக்குது, ஜாலியாண்டு பாய் பாய் டாடா பாய் பாய் சொல்லிட்டு போனா நடக்க போறது இல்லை. பெற்றுக்கொண்டு போய் ஜெபிக்கணும், போராடணும். ஆண்டவரே என் அறுவடை குறித்து சொல்றீரே, எனக்கு ஏன் நடக்கல, எனக்கு நடந்தாகணும்னு போய் கேளு, கர்த்தர் செய்வார். அப்ப ஆண்டவர் சொல்ற 3 காரியத்தை உங்களோடு சொன்னேன். 1ஆம் தேதி காலையில் சொன்னேன். ரூத்தை குறித்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ரூத் யார்? எல்லாவற்றையும் இழந்த ஒரு சாதா மனுஷனை காட்டிலும் ரொம்ப கீழே போயிட்டாங்க. ரூத் வந்து ஆல்மோஸ்ட் he lost everything. ஒரே ஒரு சாய்ஸ் தான். மாமியார் கிளம்புறாங்க, இந்த அம்மா வந்து ரூத் மாமியார் சாய்ஸ் கொடுத்துறாங்க. என்ன சாய்ஸ் கொடுத்துறாங்கம்மா? நான் போறேன், என்ன விட்டுருங்க, என்ன மேல நீங்க என்ன தொடராதீங்கன்னு ஒருத்தி டிசைன் பண்ணிட்டா. ஒரு பால் சொல்லிட்டால, நான் ஓகே மாமி தேங்க்யூ, இதுதான் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணியிருந்தேன், என்னை விட்டுட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் ஜெபம் பண்ணேன், தேங்க்யூ, நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க,
நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ண தெரியுமா, சிலருக்கு வந்து விடுதலை பெறத்துக்கு நல்லா இருக்கும் ஆண்டவரே, ஐயோ இவங்களே பிடிச்சிருக்கு, இவங்க அப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ண டார்ச்சர் பண்றாங்க, இல்ல என்ன பிடிச்சி ஏதாவது சொல்லி கேக்குறாங்க, இந்த ஆண்டி கிட்ட என்ன விடுதலையாக்க, அந்த மாதிரி இந்த மாதிரி ஜெபம் பண்ணான்னு தெரியல. அவ போயிட்டா அவ சரித்திரமே காணோம், எங்க போயிட்டாலே தெரியாது. இன்னொருத்தி சொல்றா, வித்தியாசமா பேசுறா, மாமி அதெல்லாம் செட் ஆகாது, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன், நீங்க வேணா நீங்க ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்குள்ள ஒண்ணு ஏதோ இருக்குது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, அந்த ஆசீர்வாதத்தை முழுசா சுதந்திரம் இருக்குன்னு நான் விட மாட்டேன், உங்க தேவன் என்னுடைய தேவன், நீங்க போற இடம் தான் என் இடம், நான் உங்களை விடாம பற்றி கொள்வேன். சீ பாருங்க, இது உலகட்டாம். ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட் ஒரு மாமியாரை பற்றி மாத்திரமல்ல, ஒரு தாயை பற்றி மாத்திரமல்ல, நான் சொல்லுகிறது இந்த ஆண்டவரை பற்றி. உனக்குள்ள வந்திருக்கிற இந்த ரட்சிப்பு விளையற பெற்றது. இந்த ரட்சிப்பை இழக்காமல் அந்த ரட்சிப்பை எப்போதும் பெற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்புக்குள்ள அர்ப்பணிப்பா இருப்பா என்றால் அந்த ரட்சிப்பு உன்னை ஒரு நாள் பெரிய லெவல்ல கொண்டு வந்து நிறுத்துறையா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வித் மீ. நீங்க வந்திருக்கிறீங்கன்னா எனக்காக நீங்க வந்தீங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. நீங்க ஆண்டவரை கனப்படுத்தி இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் வர்றேன், இந்த அர்ப்பணிப்பு எனக்கு முக்கியம், இந்த ஆண்டவர் எனக்கு முக்கியம் சொல்லி வந்திருக்கிற பட்சத்தில் அந்த அர்ப்பணிப்பை விடாதீர்கள். டோன்ட் கிவ் அப் ஆன் யுவர் கமிட்மெண்ட். அர்ப்பணிப்புல ஆமா நான் சொன்ன யோசிச்சு பார்த்து நான் சொன்னதான், அர்ப்பணிப்புல எவ்வளவோ குளறுபாடுகள் நிச்சயமாய் வந்திருக்கும். நம்ம சரித்திரத்துல இந்த ரூத் சரித்திரத்தை வாசிங்க 4 அதிகாரத்துல முடிஞ்சிருது. ஆனா இமோஷன்ஸோடு கூட நீங்க உட்காந்து யோசனை, அடிக்கடி வாசிக்கும் போது ஒவ்வொரு முறை பேசும் போது யோசிச்சு பார்ப்பேன், எவ்வளவு இருந்திருக்கும். அந்த ஊருக்கு வராங்க, வந்த உடனே சாப்பாடு இருந்திருக்காது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, யாரை போய் கேட்கறது, 10 வீட்டுக்கு போனோம், இப்படி பல காரியங்கள். எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடிகள் பயங்கரமா இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ரூத் இருக்கும்போது இந்த அம்மா வந்து திடீர்னு ஒன்று புசுக்குன்னு ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுது? ஒரு வாலிப பொண்ணு, சரித்திரத்தை வாசிங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு, அது பெரிய வயசுலாம் அவளுக்கு. அவட்ட சொல்றாங்க, நீ போயிட்டு அங்கே வந்து வயலுக்கு போ, அந்த வயலுக்கு போ, அந்த வயலில் போயிட்டு அங்கே விடுறது எல்லாத்தையும் பொறுக்கிக்கோ, அவங்க அறுத்து விடுறதெல்லாம் பொறுக்கிக்கோ. ரெண்டாவது சொல்லுது, ஒரு ராத்திரி சொல்லுது திடீர்னு, நீ அந்த முதலாளி வந்து படுத்துன்னு பாரு, அவர் படுத்துக்கும் போது ஒரு கால் கிழவை படுத்துக்கோ. நான் உங்களுக்கு ரொம்ப உலக டேர்ம்ஸ்ல சொல்றேன், கேட்டுங்க. எத்தனை பேர் இதை செய்ய முடியும்? வேற எத்தனை சகோதரிமார்கள் செய்வீங்க, இல்லை எத்தனை யார் போய் செய்வது? எல்லாம் என்ன பைத்தியமா? முதல்ல மாமியை கொண்டுட்டு போயிடணும்னு கூட தோணும். பைத்தியம். இதை நம்பி வந்தால் சோறை போடணும்னு பார்த்தா, இல்லை எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தா, இது நம்ம இன்னொருத்தட்ட கூட்டி விடுது, போ சொல்லுது, இப்படிலாம் பேசுறவங்க நம்ம இருக்கிறோம். அது ஒன்றை அவ புரிஞ்சுக்கிட்டா, இவங்க சொல்றாங்கன்னா கர்த்தர் ஏதோ ஒன்று என் வாழ்க்கையில செய்யும்படிக்கு வச்சிருக்கிறார் நம்பிதான பண்ணுது. நீ அடைக்கலமாய் வந்த அந்த ஆண்டருக்குள்ள நிறைவான பலனை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லிதான் அந்த வசனத்தை 2:13 வாசிக்கிறான். பிற்பாடு அவ பாருங்க, அவருடைய கமிட்மெண்ட், மேல ஒரு உடன்படிக்கை இருக்குது. கர்த்தர் சொல்லுகிற வழியில கர்த்தர் ஏசாமி அப்படின்ற அந்த உடன்படிக்கைக்குள்ள நீ நிலைச்சிருக்கிற பட்சத்துல இந்த ஆண்டுல உன் அறுவடை கம்பீரமா இருக்கா. இது எச்சரிப்பும் கர்த்தர் சொல்ற சத்தியம். முதல்ல கை கட்டினீங்க இல்லையா, எதெல்லாம் இழந்துட்டீங்க, எல்லாத்தையும் அறுத்துருவீங்க, எல்லாத்தையும் எப்படி அறுப்ப? நமக்கெல்லாம் ஒரே கொண்டாடும், எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா இல்லைங்க. இப்ப டெஸ்ட் வைப்பாரு, ஒரு ரட்சிப்புக்கே ஆண்டு ஒரு டெஸ்ட் வைப்பாரு. ரட்சிப்புக்கு என்னது டெஸ்ட் வரும். பெற்ற ஒரு ரட்சிப்பை எவ்வளவு அர்ப்பணிப்போடு காத்துக் கொள்கிறோம் என்ற ஒரு டெஸ்ட் வரும்போது அந்த டெஸ்ட் விட்டு கொடுத்துட்டு ஆண்டர் செய்யலாம், ஆண்டர் குறை பண்ணப்படுகிறவர் அல்ல, நாம தான் நான் ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். இதை செய்தால் உங்களுக்கு எல்லாம் சரித்திரம் வாசங்க ஏறக்குறைய 90% மேல இருப்பீங்க. தெரியாது, ஏன்னா 1-2 பேர் இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி சொன்னதின்படியே கீழ்ப்படிந்து அர்ப்பணிப்போடு இருந்தபடினால அந்த வயலுக்கே முதல் வாலியா மாறந்து மாத்திரம் அந்த ஊர்லயே பெரிய ஆளா மாற்றாங்க. இதை என்னங்க இதையும் கடந்து இன்னொரு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அவருடைய சந்ததியில இந்த யூதா சந்ததிக்குள்ள அவள் சேர்க்கப்பட்டால், வேற ஒரு சந்ததியில இருந்தா எப்படி மாட்டா, இப்ப யூதா சந்ததிக்குள்ள வந்ததுனால இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த லைன்ல இவங்க தான் ஒரு பாட்டிக்கு பாட்டியா மாறிட்டாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு எல்லாத்தையும் முடிக்கிட்டு தூக்கி போட்டு கமிட்மெண்ட்ல நீ வேலையா பாத்துக்க, நான் எங்க ஊருக்கே போயிடுறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு இருந்தாள்னா, அர்ப்பணிப்பை விட்டு அவ கமிட்மெண்ட் விட்டு ஓடி போயிருந்தாள்னா, நிச்சயமா இன்னைக்கு ரூத்ன்ற ஒருத்தர் பேர் இருக்க மாட்டோம், யாருக்கும் ரூத்ன்ற பேர் வச்சிருக்க மாட்டோம். ரூத்ன்ற ஒண்ணுமே ஏதோ ஒரு இருந்தே இருக்கு, அது விட்டுருங்க. ஏன் இன்றைக்கு ஒரு வாழ்க்கை, ஒரு அறுப்பை பார்க்க வேண்டும், ஒரு கம்பீரத்தை பார்க்க வேண்டும் என்றால்
ஆண்டவர் சொல்லுகிறது இதுதான். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த காலையில் சொல்றீங்க, அந்த அர்ப்பணிப்பை தவறாமல் இந்த ஆண்டுல காத்துக்கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும். இந்த அர்ப்பணிப்பை, ஆண்டவரோடு கூட இருக்கிற அர்ப்பணிப்புல நான் இருக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்ன வந்தாலும், பாடுறல என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் ஆண்டவர் உம்முடைய ஆண்டவரே உடன்படிக்கையிலே இருக்க. சொல்லுங்க, உடன்படிக்கையில இருக்க. நான் பெற்ற ஞானஸ்தானத்திலே இருக்க. ஆண்டவர் நான் செய்திருக்கிற தீர்மானங்களே இருக்க. கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. இரண்டாவது, உங்களுக்கு நான் ஈசாக்கை குறித்து பேசும்போது சொன்னேன், விசுவாசத்துக்கு பரிசோதிக்கிறதுக்கு பல காரியங்கள் வரும். அல்லேலூயா. விசுவாசத்துக்கு ஆமா, ஒரு காரியத்தின் முன்னேற்றம்னா அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் கண்டிப்பா வரும். அப்ப விசுவாசத்தை பரிசோதிக்கிறதுக்கு ஈசாக்குக்கு ஒரு வறட்சியான ஒரு பூமி மாட்டுது. எங்க வர்றார், அந்த ஊருக்குள்ள வந்தா அந்த ஊர்ல பஞ்சமோ பஞ்சம். இதெல்லாம் நான் உங்களுக்கு தெரிந்தபடினாலே குயிக்கா விளக்கிட்டு போயிடுறேன். இதெல்லாம் ஆதியாகம புத்தகத்துல இருக்குது, நீங்க வாசிங்க. அவர் போன தேசத்துல பயங்கரமான பஞ்சம். அந்த பஞ்சத்தின் நடுவுல ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீங்க இதை விட்டுட்டு எங்கேயோ போவாத, இந்த தேசத்துல குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ட்டார். சிம்பிள். என்ன சொல்லிட்டாருங்க? இந்த தேசத்துல குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த வார்த்தையை அப்படியே பிடித்து கொண்டார். அல்லேலூயா. அது அர்ப்பணிப்பு மாத்திரமல்ல, அதற்குள்ள ஒரு நிலவரப்பாட்டை காண்பித்தார். மாத்திரம் இல்ல, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தேசத்துல விதவதி நீ என்ன பண்ணுவ, இதுலயே தான் நீ அறுத்து எடுப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. நான் நம்புறேன், எவ்வளவுதான் உங்களை அசைக்கிறதுக்கு காரியங்கள் இதுவரையில வந்திருந்தாலும், இந்த ஆண்டுல இதுவரையில வந்துட்டீங்க. கர்த்தருடைய விசுவாசத்தை பிடித்து கொண்டு இருக்கிற இடத்திலே, இருக்கிற சூழ்நிலையிலே எதிர்பார்க்கிற காரியத்திற்காய் காத்திருங்க. கர்த்தர் அதை பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். நல்லா கையை தட்டுங்க. 10 பேர் கண் இழுத்துன்னு போயிடுச்சு, பேரெல்லாம் கூட சொல்ல முடியும், அந்த அளவுக்கு நான் பார்க்கிறேன். நல்லா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. 10:30 மணிக்கு தூங்குற நீங்க எப்படி வந்து இந்த ஆண்டுல பெரிய காரியத்தை பார்க்க முடியும்? தூங்காதீங்க, விழிச்சிருந்து சொல்லுங்க, என் விசுவாசம் வழி விலகாதபடிக்கு. வாயை திறந்து சொல்லி பாருங்க, விசுவாசம் வழி விலகாதபடிக்கு. அதுல உறுதியாயிருந்து நான் அறுக்க வேண்டியதை நூறத்தனையாய் அறுக்கணும். சொல்லுங்க, நூறத்தனையா அறுக்கணும், நூறத்தனையா அறுக்கணும், நூறத்தனையா அறுக்கணும், நூறத்தனையா அறுக்கணும். You want to reap 100-fold? Your consistency is important. நூறத்தையா இருக்கணும். இந்த வேலையில 5 மடங்கு உயர்வு வரணும் அப்படின்னா, நான் சொல்றேன், இது சவாலா போட்டு போறேங்க. 5 மடங்கு உன்னை கர்த்தர் ரைஸ் பண்ண முடியும். 5 மடங்கு 50,000 ரூபாய் சம்பளத்தை 2.5 லட்சமா கர்த்தர் மாத்த முடியும். கர்த்தரால் செய்ய முடியும். ஏன் செய்ய முடியாது? உலகத்துல பணம் இருக்குது, அதை கொடுக்கிறதுக்குரிய வேலைகள் இருக்கிறது. அந்த விட அதிகமாக சம்பாதிக்கிறவர்கள் உலகத்தில் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் நம்மளால முடியாது? அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம நகரணும். அல்லேலூயா. விசுவாசத்துல இந்த ஆண்டுல விட்டு கொடுக்காதீங்க. என்ன வந்தாலும் சரி, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பக்கம் ஆண்டவர் உனக்கு திரும்ப தருவார். அது தர்ற ஆண்டு தான் இது, அறுக்கிற ஆண்டு, நிறைவின் ஆண்டு. ஆனா இன்னொரு பக்கம் உன்னை தேடி என்ன பெரிய சவால் வந்தாலும் அதுல கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம இந்த வார்த்தையை ஹுக் பண்ணிங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த ஆண்டுல செய்வேன்னு சொல்லிட்டாரு. இந்த சோதனைலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இதுல 2 காலை போட்டு நிப்பேன், உங்களை எச்சரிக்கிறேன். 2 காலை போட்டு நில்லுங்க, நீங்க அறுத்து தான் எடுப்பீங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி தான் ஆபிரகாமின் சந்ததி. ஏன் இப்பேற்பட்ட ஒரு சோதனை? எத்தனை பேருக்கு புரியுது தெரியல. ஸ்மூத் ஆயிட்டு இருக்கனால அப்பாவை தான் சோதிச்சார். 25 வருஷம் எல்லாம் பொண்ணு பிள்ளைய பெற்று, அதுல வர பிள்ளைய கூட்டு போயிட்டு அவனை பலி கூடுறான்னு கூப்பிட்டாரு. அதுலயும் அவன் முடிஞ்சிச்சு, சோதனை முடிஞ்சிச்சு. ஏன் திருப்பி சோதனை? சோதனை வந்துனே தான் இருக்கும். சோதனையெல்லாம் நம்ம நிறுத்தக்கூடாது, நம்மளால நிறுத்த முடியாது. அதெல்லாம் கர்த்தருடைய நேமம், அது கர்த்தருடைய காலம் எப்ப தருவாரோ தந்துனே இருப்பாரு. ஆனா நான் செய்ய வேண்டியதா தெரியுமா? அந்த சோதனை நடுவில் நான் விசுவாசத்தை காத்து கொண்டு விசுவாசத்துல உறுதியாய் நின்று கொண்டே இருக்க வேண்டும். இதுதான். இல்லைன்னா ஈசாக்கு புக்ஸ்லயே இருந்துக்க மாட்டார், ஈசாக்கு தூக்கிட்டு இருப்பார் ஆண்டவர். ஈசாக்கு இதை செய்தபடினாலே ஈசாக்குடைய பேர் புஸ்தகத்தில் இருக்கிறது. அவன் விசுவாசத்தின்படி அவன் 103 அறுத்தான். இன்னும் ஆண்டவர் எனக்கு ஸ்மூத்தா இருக்கணும் லைஃப்னா, ஒரு அப்படித்தான் ஜோம் கூட பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன். ஈசாக்கு வந்து அன்னைக்கு உப்பரைக்கெல்லாம் நடந்து ஜோம் பண்ணிக்கிறார். ரெபேக்கால கூட்டின்னு வராங்க, கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சாங்க. ஆண்டவர் எங்க அப்பா மாதிரிலாம் டென்ஷன் கூடாது, எனக்கும் வந்து உடனே ஒரு பிள்ளைய கொடுத்துருங்க ஆண்டவரே. உடனே எங்க அப்பாவுக்கு தான் 25 வருஷம் இருந்துச்சு, நான் சாட்சி கேட்டேன். இவருக்கு தான் அப்படி பிரச்சனையாச்சு. வாசித்து பாருங்களேன், பைபிள் இருக்கிற பிரகாரம் அப்படியே தான் இருக்குது.
அதனால இங்க வந்து ரொம்ப ஸ்மூத்ன்றது மாத்திரம் நான் சொல்ல வரல. இதுல என்ன அப்படின்னா, கர்த்தர் செய்தாரா? செய்தார். அந்த ஆண்டவர் உனக்கும் செய்வாரா? நிச்சயமா செய்வார். ஆண்டவர் விட செய்யாம இருக்க மாட்டார், கண்டிப்பா செய்வார். அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்னுடைய விசுவாசத்துல நான் நிற்கிறதற்கு நான் பயிற்சி பெற்று நான் அதுல பலப்படும் பொழுது என் வாழ்க்கையினுடைய பரிமாணம் வேற லெவல்ல மாறுது. அதுதான் ஆண்டவர் செய்யறதுடைய பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் தானியேல் நிரூபித்தார். மூன்றாவது கட்டத்தில் உங்களுக்கு விளக்கினேன், மறந்தீங்கன்னா ஞாபகப்படுத்திங்க. இல்லைன்னா முழுசா பிரசங்கத்தை ஃபுல்லா கேட்கணும்னா போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, நியூ இயர் சர்வீஸ்ல கேளுங்க. சும்மா இருக்கும்போது மற்றதெல்லாம் கேட்காம இந்த விசுவாசத்தின் சத்தியத்தை கேளுங்கள். பாஸ்டர் ஜோசப் வேலரின் பேசுறதை கேளுங்க. எல்லாரும் சீக்வன்ஸா கர்த்தர் பேச வச்சு, யாரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பேசல, ரொம்ப அழகா எல்லாரையும் கர்த்தர் ஒரே நேரத்தில் ஆவியானவர் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறார். நான் உட்காந்து கேட்டிருந்தேன் 2 நாளா மாத்தி மாத்தி கேட்டிருக்கும் போது எவ்வளவு அழகா கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்றதை நான் பார்க்கிறேன். இந்த ஆண்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாருன்னா சும்மா கொண்டு வரல, ஒரு பிளான் பண்ணி தான் ஆண்டவர் கரெக்டாக கொண்டு வந்திருக்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தை ஏன் ஆண்டவர் தந்தாருன்னு நான் யோசிக்கும் பொழுது ரொம்ப தெளிவா இருக்கிறது. இந்த ஆண்டு ஒரு நிறைவின் ஆண்டாய் இருக்கும். எதுக்கு நான் நிறைவா ஆண்டவர் அந்த லெவலில் போயிடாதீங்க. இவர் நம்ம திரும்ப சொல்றாரு ஏசாமி வந்துருவாரு, அதெல்லாம் நான் பேச வரல. இத்தனை ஆண்டுகளுடைய பிரயாசத்தை நீ அறுத்து எடுக்கிற ஒரு கம்பீரமான ஆண்டாய் இருக்கும். கடந்த 5 வருஷம் 10 வருஷம் இல்லை 5 மாசம் போன ஆண்டு முழுச நீ பண்ண எத்தனையோ பிரயாசங்களுக்கு நிச்சயமாய் பலன் வரும். நீங்கள் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரமா இந்த ஆலயத்துக்குள்ள வந்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வார நாட்கள் ஜபங்களும் வந்து, ஐயா எனக்கு இந்த சாட்சிக்குதியா, என்ன சாட்சி கொடுங்க, என்ன சாட்சி கொடுங்க, நான் சாட்சி கொடுக்கணையா, இந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறான்னு சொல்லி இந்த இடத்துல கர்த்தருடைய துதியானது இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு மேலே போவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது சண்டே ஸ்கூல் ஒரு பாட்டு கத்து கொடுத்தாங்க, when praise goes up blessings come down அப்படின்னு வாங்க. துதி மேல போச்சுன்னா ஆசீர்வாதம் இறங்கி கீழே வந்துரும்ட்டு நான் நம்புறேன். துதியானது இந்த ஆண்டுல மேல போவோம், ஆசீர்வாதம் இறங்கி திரும்ப வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அதனால்தான் தானியேல் சொல்றாரு, ஐயா கர்த்தர் என்ன கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கிறார். நான் என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, I will maintain, I will be more careful about my consecration. என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொண்டு ஒரு பரிசுத்த, ஏன்னா நமக்கு பேரே பரிசுத்த சந்ததி, பரிசுத்த ஜாதி. உங்க சர்டிபிகேட்ல வேணா வேற ஜாதி இருக்கலாம், அந்த ஜாதி இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு வேலைக்கு எதுக்குன்னா பயன்படும், இல்லை எதுக்கோ ஒன்று வச்சுங்க போங்க. அது இன்னும் கூட கிறிஸ்தவ சமுதாயம் பார்த்துனே கிடக்குது. அதை நான் ஒன்றும் சொல்லவும் முடியல என்னால. எல்லாம் பேசுனா நிறைய பேருக்கு ஐயோ என்னதான் பேசுறாங்க அவனா ஒருத்த நினைச்சுப்பீங்க, எப்படின்னா போங்க, அந்த பக்கமே வரல. நான் சொல்ல வருது பரிசுத்த ஜாதியை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜாதி, அதுதான் உன் முத்திரை, அதுதான் உனக்கு கடைசி வரைக்கும் நிக்க போற ஒரு ஜாதி. ஆண்டவர் அப்படிதான் பாக்குறாரு. ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தம் உள்ளவன் ஆகியபடினாலே நீங்கள் எப்படி இருங்க. ஆமா, தானியேல் அதை பிடித்து கொண்டார். போறாரு ஒரு ஊருக்குள்ள, அந்த ஊர்ல பெரிய பதவி கிடைச்சிச்சு. ஓ, அவர் நினைச்சா என்ன வேணா செய்யலாம். ஒரு நாளைக்கு நினைச்சானா பாரிய கொண்டு வந்து வீட்டுல வச்சிடலாம். ஏய், மொத்தத்தையும் காலி பண்ணி எடுத்து எல்லா சரக்கு எடுத்து வந்து வீட்டுல விடா, விதவிதமா நான் குடிக்கணும்னு நினைச்சா கூட குடிச்சிருக்கலாம். ஏன்னா அவளுக்கு அந்த அளவுக்கு ஸ்தானம் இருந்தது. சொல்றா, எதிலையுமே நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். ஆண்டவர் என்னை பிரித்து எடுத்திருக்கிறார், நான் அந்த உடன்படிக்கையின் பாத்திரவானா இருக்கிறேன். பிள்ளைங்க கவனிங்க, வாலிபர்கள் கவனிங்க, அம்மாமாரு கவனிங்க, சகோதரர்கள் கவனிங்க. நீ குடிக்கிறேன்னு சொல்ல வர மாட்டீங்க, குடிக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு இந்த பிசாசு இருக்குது பத்தியா, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. எல்லாம் கடை தரது பாருங்க, என்னதுங்க இந்த பிசாசு பத்தியா, இந்த பிசாசுல இன்னும் பார்க்கணும் அப்படின்றத கேர்ஃபுல்லா இரு. உன்னை எச்சரிக்கிறேன். ஆண்டின் துவக்கத்துல நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த பிசாசு உலகம், இந்த பிசாசுக்காரன் நம்ம படிக்கிறான், ஆல்கரிதம் செட் பண்ணிக்கிறான். ஆல்கரிதம்ன்றது இங்கிலீஷ்ல தமிழ் வார்த்தை எனக்கு தெரியாது. நீ என்ன பார்க்கறியோ அதுதான் உனக்கு திரும்ப திரும்ப காமிச்சுனே இருக்கும். விஜய் பைடு ஒரு படத்தை லான்ச் பண்ணாரு, ஏதோ பண்ணாரு, ஏதோ ஒரு படம், அதை பார்த்துட்டு தொடர்ந்து நீ பார்க்கறதெல்லாம் அதே தான் காமிச்சிருக்கும். ரொம்ப கொச்சையா சில எல்லாம் சொல்றோம், வானா லைவ்ல போயினுக்குது. ஏதாவது உன்னை போய் தேடினா உங்க ஆல்கரிதம் அதே தான் காமிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே தான் உன்னை அது ஈட்டுன்னு போவோம், கூடவே கூட்டு போவோம், கூடவே டிராவல் பண்ணுவேன். 2 மணி நேரம் பார்த்திருப்பேன், 3 மணி நேரம் பார்த்திருப்பேன், 5 மணி நேரம் பார்த்திருப்பேன், போதாதுன்னு பார்த்துனே இருப்பேன். நல்லா கேட்டுங்க, இங்க இருக்கிறவங்க யாரும் நல்லவர்கள் கிடையாது, ஆண்டவரை தவிர. நாம தான் தீர்மானம் பண்ணணும், இந்த ஆண்டுல என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்வேன்.
கண்கள் இச்சையினால் அல்ல, வாயின் வார்த்தையினால் அல்ல, இருதயத்தின் நினைவுகளால் அல்ல, எல்லாத்திலையும் கர்த்தரை நான் கனப்படுத்தி கொண்டே இருப்பேன். எவ்வளோ தான் இருக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க சகோதரிகள் பாவம் பண்றது இல்லை. இதெல்லாம் நான் இந்த டைலாக் எல்லாம் இதெல்லாம் எதையுமே எடுத்துக்க மாட்டேன். எல்லாரும் பாவம் பண்றவங்க தான். சகோதரி பொம்பளைங்களா எல்லாம் பண்ணுவோம். யோ, யார் சொல்றது? எல்லாரும் நம் பாவிகள். அதனால சொல்ற வார்த்தையை ஒழுங்கா புடிச்சுக்கோ. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கொடுத்துக்கிற ஒரு வாய்ப்பு, புது வருஷம் ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்புல கர்த்தர் செய்ய நினைச்சிருக்கிறது உனக்கு அறுவடை. உன் அறுவடை நீயே கெடுத்துக்காத. தானியேல் அன்னைக்கு கெடுத்து இருந்தாருன்னா சிங்கக்கபில போட்டு நசிக்கிட்டு இருப்பாரு. சிங்கக்கபில காப்பாத்தினார். ஏன் தெரியுமா? அவன் வைராக்கியத்தின் காப்பாத்தினார். அதுக்கப்புறம் அவன் உயர்த்தினார். அவன் பெரிய ஆளா மாறினா. ரொம்ப அழகா இருக்கும் அந்த வசனம். 6ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனம். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஆங்கிலத்தில் அதை வாசிங்கன்னா Daniel was prosperous in everything போட்டுக்குது. தானியேல் அவன் செய்த எல்லாவற்றிலும் அவன் செழிப்புள்ளவனாய் ஜெயமுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள இந்த ஆண்டில் எனக்கு உதவி செய்யுங்க? ஒரு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆமா எல்லாம் சொல்லாது. இதுக்கெல்லாம் நீ அல்லேலூயா சொல்ல வேண்டியதில்லை. ஜெபம் பண்ண. இதுக்கு எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் பரிசுத்தத்தை என் வேலையிலே, என் தனிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரே என்னை தேடி பிசாசு சிலதை கொண்டு வந்து என் சிந்தனையில் வைத்தாலோ, என் கண்களுக்கு முண்டால கொண்டு வந்தாலோ, கண்களின் இச்சையாய் கொண்டு வந்தாலோ, என் காதுகளுக்குள்ள கொண்டு வந்தாலோ, இயேசுவின் நாமத்தில் நான் இதை எதிர்த்து நிற்க, இயேசுவின் நாமத்தில் நான் அதை எதிர்த்து நிற்க, இயேசுவின் நாமத்தில் அதை ஜெயிக்க இந்த ஆண்டுல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்த ஆண்டவரே. ஒரு நாளையும் பரிசுத்தத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாம, ஆண்டவருடைய அர்ப்பணிப்பை காம்ப்ரமைஸ் பண்ணாத, விசுவாசத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாத கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தோடு கூட எங்களை கொண்டு வருவீராக. அல்லேலூயா. கடைசியா ஒரு 2-3 காரியங்களை சொல்லி முடிச்சிடுறேன். இதெல்லாம் முதல் 1ஆம் தேதி பேசின பிரசங்கம். பாருங்க, நியமிக்கப்பட்ட அறுப்பின் காலம். சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. நியமிக்கப்பட்ட அறுப்பின் காலத்துல. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றார், இந்த ஊர்ல இருந்து வந்து கிளம்பி வரும்போது நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கிடுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ பூமியில் உள்ள எல்லாத்துக்கும் நல்ல ஆசீர்வாதமா இருப்பேன்டா. நடக்கவே இல்லை. ஏன்னா கர்த்தர் ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இப்போ ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல காத்திருந்த இந்த ஆபிரகாமுக்கு, காத்திருந்த சாராளுக்கு ஆண்டவர் வந்து இப்ப திரும்ப பேசுறார். 18ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம் இல்ல 14ஆம் வசனத்தை வாசித்துறேன், டைம் இல்லாதனால. 14ஆம் வசனத்தை சொல்ற, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என்ன சத்தமா சொல்ல மாட்டீங்க? என்ன சத்தமா சொல்லுங்க. ஏன்னா இப்ப நான் பேசும்போதே ஒரு சிலருக்குலாம் உள்ளுக்குள்ள ஒரு நகைப்பு இருக்கும். நமக்கு நகைப்பினா அப்படியே அப்ரிசியேஷன்ல, போன வருஷம்லாம் இந்த ஆள் பேசுறதே கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி உனக்குள்ள ஒரு சாய், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, there's one word called சாய் அப்படின்றது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தை தான் உங்ககிட்ட சொல்றாரு, இது என்னால் அல்ல, கர்த்தரால முடியாத எந்த காரியமும் இருந்துச்சுன்னா உனக்கு வராது. நீ நினைச்சிட்டீன்னா, நீ என்ன நினைக்கணும், கர்த்தரால் எல்லாம் முடியும், ஆமென், என் தேவனால இது ஆகும். அல்லேலூயா. அப்ப இந்த சாராளுக்கு இப்படிதான் நினைச்சிட்டா. அதுக்கு முன்னால வசனங்கள்லாம் வாசினா அம்மா சிரிச்சுங்க. அந்த அம்மா உள்ள உட்காந்துன்னு அது இவங்க சிரிக்குதா, அது என்னன்னா கூட கூப்பிட்டு வேலைக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு 4 பேர்ட்ட சொல்லிலாம் சிரிக்கல. ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்து என்ன பண்றாரு, பேசிட்டு போயிட்டார். அடுத்த உற்போ கால திட்டத்துல என்ன பண்ண போகுது, ஒரு பிள்ளை வந்து இருக்கும் கண்டிப்பான்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்ட உடனே இந்த அம்மா அங்க பின்னாடி இவ்வளவு நாள் நடக்காது பேச நந்துட போகுது. என்னது இவ்வளவு நாள் நடக்காது பேச அந்த நம்ம தான் நம்மளே ஒரு டேக் பண்ணிடுறோம்ல, இது உருப்படாது, இந்த பையன் இனிமேல் ஒன்றும் சீர்படாது, இந்த வேலையில ஒண்ணுமே வராது. அந்த மாதிரி அந்த அம்மா ஒரு மைண்டுக்குள்ள ஒரு ஒரு முத்திரையை போட்டுருச்சு. என்னான்ட்டு, ஆமா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அம்மா தேவனால முடியாத ஏதாவது இருக்குதா? கர்த்தரால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அறுப்பு எதை அறுக்க வேண்டுமோ அதை வாய்க்க பண்ணுகிறது கர்த்தர் ஒருத்தர் தான். அல்லேலூயா. முதல் விஷயமா உங்ககிட்ட சொல்றேன், அநேக நாளாய் காத்திருக்கிற உனக்கு முதல் விஷயம் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு அந்த உற்பவ காலத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென். யூதாவே, உனக்கு ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்குதுல்ல,
இப்ப ஆண்டவர் சொல்ற முதல் காலம் உங்களுக்கு ஒரு உற்பவ காலம். இந்த உற்பவ காலத்தினால நீ எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கோ அந்த வெற்றி உனக்கு வரும். The first thing is that you will receive that success. முதல் விஷயம் என்னதுங்க? காத்திருக்கிற அந்த வெற்றியை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவார். ஏன் ஆரவாரமே இல்லாம இருக்குது? வெற்றி வேணாமா? எத்தனை பேருக்கு வெற்றி வேணும்? ஆமேன் அப்படின்னு ஒரு மாதிரி அதில் ஒரு ராகம் வர போட்டு ஆமேன் அப்படி கொண்டு ஸ்லோவா முடிக்கிறீங்க. நல்லா கம்பீரமா சொல்லுங்க, வெற்றி வேணும்னு சொல்லுங்க. அந்த வெற்றி என்னை தேடி வருகிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த வெற்றி என் பட்சத்தில் வந்திருக்கிறது. அநேக நாள் காத்திருக்கிறது. சொல்லுங்க, அநேக நாள் காத்திருந்தேன். அது உற்பவமாகி அது பிறக்கிற காலத்துக்குள்ள வந்து இருக்கிறது. A season of birthing is coming into your life. பிறக்கிற ஒரு காலம். உற்பவம் அப்படியே உள்ளுக்குள்ள செத்து போயிடாது, அது வெளியில பிறக்கும். அதுதான் வெற்றியின் காலமாய் கர்த்தர் உன் இடத்துல கொண்டு வருகிறார். எத்தனை பேருக்கு நான் நம்புறேன் அது அப்படிப்பட்ட ஒரு வெற்றியின் காலத்தை கர்த்தர் இந்த இடத்துல இந்த எல்லைக்குள்ள கர்த்தர் கொண்டு வருகிறார். இந்த ஊழியத்தை கொண்டு இந்த எல்லைகளை போய் செய்த எல்லா காரியத்தினுடைய பலனை இந்த உற்பவ காலத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்து அதை வெற்றியாய் வெளியில ஒரு பிள்ளையாய் ஆத்துமாக்களாய் ஒரு பெரிய ஆசீர்வாதமான இடமாய் கர்த்தர் எல்லாற்றையும் ஜெயமாய் வெளியில கொண்டு வருகிறதற்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காலத்தை கொண்டு வருகிறார். அநேக நாட்களாய் ஜெபித்திருந்த அந்த வீடு, அநேக நாட்களாய் ஜெபித்திருந்த அந்த திருமணம், அநேக நாட்களாய் ஜெபித்திருந்த அந்த பிள்ளை, அநேக நாட்களாய் நீ ஜெபித்திருந்த அந்த ப்ரமோஷன், அநேக நாட்களாய் ஜெபித்திருந்த அந்த காரியம் வாய்க்க வேண்டும் என்று அநேக நாட்களாய் சொல்லிக் கொண்டிருந்த அந்த காரியம் ஆண்டவர் அந்த உற்பவ காலத்துக்குள்ள அதை கொண்டு வருகிறார். 25 ஆண்டுகளாய் காத்திருந்த இந்த சகோதரிக்குள்ள கர்த்தர் சொல்றாரு, இப்ப அது உற்பவ காலத்துக்குள்ள வருகிறது. இதுவரை காத்திருந்த காலம் முடிந்து விரக்தியின் காலங்களை கடந்து சோர்வின் காலங்கள் மாறி இப்போ ஒரு உற்பவ காலத்துக்குள்ள வந்து அது பிள்ளையாய் மாறப்போது. அது பிள்ளையாய் பிறந்து எடுக்க போற ஒரு காலகட்டம். அடுத்த வசனம் ரொம்ப பிடிச்சது. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் பிடிக்கல. சாராள் பயந்து. ஆமென். இது என்ன மாதிரி பயம் தெரியுமா? ஐயோ, அந்த பயம் இல்ல. கர்த்தருக்கு முன்னால தன்னை பணிந்து இந்த சர்வ வல்லவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டால், அப்படி இருக்கிற அந்த மாதிரி ஒரு 10 பேர் இங்க நம்பிட்டீங்கன்னா அந்த அற்புதம் இங்க நடந்துரும். நகைப்போடு நீங்க ஆராதனை முடிஞ்சிச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. சிரிச்சுட்டா முதல்ல என்ன சொல்றா, லூஸ், இந்த ஆள் ஒரு லூஸ் உள்ள உட்காந்து கேட்டுனே இருக்கிறாரு. பார்த்தா ஏன்னா இவர் எப்போ பார்த்தாலும் கேட்டு மனைவி வந்து தேற்றுவாரு. பயப்படாதம்மா, கர்த்தர் நமக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பாருமா, பயப்படாதம்மா. இப்படியே பேசியிருந்தால் இந்த அம்மா ஒருவேளை கோபமாக கூட இருந்திருக்கும். இப்போ சிரிச்சவகிட்ட கர்த்தர் பேசுறாரு. கர்த்தரால கூடாத ஒரு காரியம் உண்டோ? உற்பவ காலத்துக்குள்ள உன்னை கொண்டு வர்றேன். உடனே அடுத்த வசனமே பாருங்க, சாராள் பயந்து. சாரா என்ன பண்றா? உடனே ஐயோ நான் நகைக்கலான், சும்மா இரு. நம்ம உடனே டபால் நம்ம அம்மாலும் சொல்ல, நான் சிரிக்கவே இல்லையே. கூட நிறைய பேர் தூங்குறாங்க, அப்படி பார்த்துனே இருப்பேன். நான் முடிச்சோன்னு கேட்டேன், நான் தூங்கவே இல்லை பாஸ்டர், மூச்சு அப்படியே பார்த்துருந்தேன். பார்த்து நான் சொல்லிட்டு அந்த பாயிண்ட்னுவாங்க. ஓ, நான் போய் அதை பொய் சொல்றேன்னு சொல்ல முடியுமா? நீங்க கோச்சிப்பீங்க இல்ல, கோவம் தான் வரும். என்ன சாச்சி, நான் வந்ததே பெரிய விஷயம், இதில் தூங்காதுங்க. நைட்லாம் நான் தான் கண்ண முடிச்சேன், எனக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறது, புஷ்குன்னு ஒன்று சொல்லிட்டு என்னன்னு சொல்லுது, ஆண்டவரே நான் அப்படிலாம் ஏய் என்ன பேசுற, நீ யார்கிட்ட பேசுற? சர்வ வல்லவர்கிட்ட பேசுற. விட்டுரு, அதை விட்டுரு, சப்ஜெக்டை விட்டுரு. ஆனா நீ பயந்த பத்தியா, அதை நான் எடுத்துக்கிறேன். உடனே அந்த வார்த்தை கனம் பண்ணிட்ட பத்தியா, அதை நான் எடுத்துக்கிறேன். ஆமென். கர்த்தர் சொல்றாருன்றதை உடனே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துடும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இத்தனை வருஷம் இல்லாததே கர்த்தர் இந்த வருஷம் எனக்கு செய்வார். இத்தனை ஆண்டுகளுடைய பிரயாசத்துக்கு பலன் வருது. இத்தனை ஆண்டுகளுடைய ஜெபத்திற்கு நிச்சயமா ஒரு வெற்றி வருது. கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, அடுத்த அதிகாரமே சம்பவமா மாறிடுச்சு. அடுத்த அதிகாரம் வாசினா சம்பவம் தான். அதுக்கப்புறம் புள்ள பறந்தான், வளர்ந்தான், எல்லாம் ஓடுறான், ஓடியாரான், எல்லாம் நடக்குது. See, there's a breaking point that God wants in our life. We got to come to that level for that breaking point. That's when you can see the result. அதுதான் முக்கியம். வந்துச்சு நம்ம அந்த ஸ்விஃப்ட்ல போயிட்டு, அந்த ஸ்விஃப்ட்ல என்ன பண்ணுது, ஏற்றம் தாழ்வுல போய் உடஞ்சி கிடஞ்சி எல்லாம் முடிச்சு இப்போ சொல்லுது, சிரிச்சு முடிச்சிச்சு, அவிசுவாசத்தை வெளியில கொண்டு வந்துடுச்சு.
இப்ப சொல்றது இல்ல நான் நம்புறேன். அல்லேலூயா. நம்பர் 1, உனக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அது வெற்றியின் காலம். அல்லேலூயா. என்ன காலம் சொல்லுங்க, என்ன காலம்? இஸ்ரவேல் ஜனங்கள் 2-3 காரியங்களை மாத்திரம் சொல்லி முடிக்க போறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வர்றாங்க, நடந்து வர்றாங்க, பல காரியங்களோட கடந்து வர்றாங்க. இப்ப அவர்கள் பல காரியங்களை எல்லாம் கடந்து வரும்பொழுது ஆண்டவர் அவர்களோடு கூட தெளிவாய் பல விஷயங்களை பேசும்பொழுது, லேவியராகமம் புத்தகம் 26வது அதிகாரத்தினுடைய வசனத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். The book of Leviticus chapter 26, லேவியராகமம் புத்தகம் 26வது அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தை சொல்றாரு. ஒன்று உற்பவ காலம், இன்னொன்னு ஏற்ற காலம். சொல்லுங்க, இரண்டாவது என்னதுங்க? ஏற்ற காலம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, அது ஏற்ற காலமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. 4வது வசனத்துல வாசிக்கிறோம், 26:4, லேவியராகமம் 26:4, ஏற்ற காலத்துல என்ன பண்ணுவேன்? மழையை பெய்ய பண்ணுவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, ஏற்ற காலத்துல மழை வரும். சொல்லுங்க, ஏற்ற காலத்துல மழை வருது. அல்லேலூயா. மழை வரும்போது என்ன தெரியுமா வரும்? ரெண்டாவது, ஒன்று I said, number 1 I said success. Amen. ரெண்டாவது பலன் வரும். சொல்லுங்க, சப்ளை. யாருக்கெல்லாம் சப்ளை வேணும்? எனக்கு வேணும்பா சப்ளை. யாருக்கெல்லாம் சப்ளை வேணும்? சில நேரத்தில் அந்த பால் வராமல் போயிடுச்சுன்னா, அந்த மழை சீசன்ல பாத்தீங்களா, எல்லாம் கூட்டமா நிற்பான். சப்ளை வரல சார், எண்ணூர்ல மாட்டிக்கிச்சு சார், ஆந்திரா பார்டர்ல மாட்டிக்கிச்சு சார், மழைனால பிளாக் ஆயிடுச்சு சார்ன்றான். ஐயோ, பிள்ளைக்கு பால் கொடுப்பேன். நம்ம முக்கியமான சில அத்தியாவசியங்கள். ஆண்டவர் சொல்றார், I will send you the supply. Amen. ரெண்டாவது சொல்லுங்க, ஏற்ற காலத்துல சப்ளை வருது. உற்பவ காலத்துல வெற்றி வந்துடுச்சு. ஏற்ற காலத்துல, ஏற்ற காலம் இதான். ஏற்ற காலம் சொல்லுங்க, ஏற்ற காலம் இதுதான். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஏற்ற காலத்துக்குள்ள வந்துட்டேன். தன் காலத்துல, என் காலத்துல, இது ஏற்ற காலம். சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதம் சொன்னார்ல, ஏற்ற காலம், இது ஏன் காலம். சொல்லுங்க, நீங்க தைரியமா சொல்லுங்க, ஏற்ற காலம். என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ற காலம், என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கிற காலம், என் ஒரு வீடை வாங்குற காலம், என் வேலையில அடுத்த லெவலுக்கு போற காலம், அடுத்த ஜெயங்களுக்குள்ள வருகிற காலம். சொல்லுங்க சார், எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அதை சொல்லுங்க. சின்ன குழந்தைங்க கல்யாணத்தை பத்தி பேச மாட்டாங்க, பட் எதை எதிர்பார்க்கிறல, ஒரு வெற்றி எதிர்பார்க்கிறல. அப்ப சொல்ல, இந்த காலத்து, இந்த ஏற்ற காலத்துல என் சப்ளை வருது. சொல்லுங்க, சப்ளை வருதுன்னு சொல்லுங்க. சப்ளைல எந்த ஊர்ல இருக்கிற லாரி எல்லாம் தடுக்கலாம், நமக்கு வர வேண்டிய சப்ளை மேல இருந்து எங்க இருந்தோ வந்துடும் டமார். சொல்லுங்க, ஏன் சப்ளை எங்க இருந்து வேணா வரும். ஆமென். பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வரும், நிக்கிற வனாந்தரத்துல வரும், படுத்து தூங்கிட்டு இருக்கும் போதே வரும், எங்க இருந்து வேணாலும் வந்துடும். சொல்லுங்க, நல்லது. சொல்லுங்க, சப்ளை சப்ளை. அல்லேலூயா. அந்த சப்ளை வரும்போது எல்லாம் நல்லா இருக்கும். திராட்சை பழம் பறிக்க காலம் வரைக்கும், போர் அடிக்கிற காலம் எல்லாம் இருக்கும். அங்க இருக்கிற இன்னொரு வார்த்தையை உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு. அல்லேலூயா. சப்ளை வரும், you will be satisfied. சொல்லுங்க, அடுத்த வார்த்தை என்னதுங்க? திருப்தியா இருப்பேன். பிரதர் சொல்லுங்க, திருப்தியா இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, சிஸ்டர் சொல்லுங்க, திருப்தியா இருப்பேன். திருப்தியா இருப்பீங்க. சொல்லுங்க, உங்களை தொட்டு சொல்லுங்க. எல்லாம் எப்பயுமே நம்ம நெஞ்சதான் தொட்டுப்போம், நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, திருப்தியா இருப்பேன். என் அறுப்பு ஏற்ற காலத்துல வருது, எனக்குரிய பலன் வருது. என் பலன் வரும்போது நான் திருப்தியா இருப்பேன். ராத்திரியில நீ வந்து படுக்கும் போது நான் உன்னை பார்த்து திருக்கசனமா ஒரு வார்த்தை, திருப்தியா படுப்பேன். அதானங்க வேணும் மனுஷனுக்கு. ஐயோ, நாளைக்கு என்ன பண்ண போறோம், ரொம்ப ஒர்க் அப், ஐயோ என்ன பண்ண தெரியல, கால், ஐயோ காலைல, சிலர்லாம் அப்படி நினைச்சு, சிலர் வாழ்க்கை அப்படி இருக்கும், காலில் வராம தான் நல்லா இருக்கும்டா, ராத்திரியே முடிஞ்சிச்சுன்னா போச்சு. அப்படிலாம் இருக்காது, திருப்தியா படுப்பேன். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? உங்களை தொட்டு சொல்லுங்க, திருப்தியா படுப்பேன். அந்த நாளுக்குரிய அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்று தந்து இல்ல, அந்த ஆண்டவரும் கூட இருக்கிறார். திருப்தியா இருப்பேன். ஏற்ற காலத்துல, ஏற்ற காலம் இந்த காலம் தான் சொல்லுங்க. நான் ஏற்ற காலம்னு சொன்னபோது நீங்க சொல்லுங்க இந்த காலம் சொல்லுங்க. ஏற்ற காலத்துல, ஏற்ற காலத்துல ஆண்டவர் உங்களை திருப்தியா வைப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, பலன் வருது, திருப்தியாக்கும். அதே வசனத்தில் இன்னொரு வார்த்தையை பார்க்கறீங்க, சாட்டிஸ்பாக்சன் மாத்திரம் இல்ல, சுகமாய் குடியிருப்பீர்கள். சொல்லுங்க, உங்களை தொட்டு சொல்லுங்க. நான் சொல்றத சொல்லுங்க, மருத்துவ செலவே இருக்காது சொல்லுங்க.
சொல்லு, உன தொட்டு சொல்லு. ஐயா இது தெரிஞ்ச இன்சூரன்ஸ் எடுத்துக்க மாட்டேனையா, ஒரு 5 லட்சம் 7 லட்சம் இருக்குதா, அது நீ அப்படி நினைச்சுதான் செலவு பண்ணிக்கோ. நான் உன்னை பார்த்து இருக்க சொல்றேன், மருத்துவ செலவே இருக்காது. ஏய் இன்னைக்கு சொல்றதை நீங்க தயவுசெய்து சொல்லுங்க சிஸ்டர், பிரதர், நீங்க உங்களை தொட்டு சொல்லுங்க, மருத்துவ செலவை எனக்கோ என் பிள்ளைக்கோ என் குடும்பத்திலேயோ மருத்துவத்துக்கு வீணாய் செலவாகாதே. சொல்லுங்க. பாருங்க, ஹரிஹரன் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் நேற்றுக்கு இவரை பார்க்கறதுக்கு, சுரேஷ் பிரதரை. அந்த தெருவில் 4 பில்டிங் வாங்கி வச்சிருக்கான் அவன். உங்களை மாதிரி யாரோ 4 பேர் போய் கொடுக்கறதுனால தான் அவங்க வாங்கினுக்கிறாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து வேற ரீரூட் பண்ணி ஒரு 10 சபையை கட்டுறோம். எத்தனை பேர் நல்லதுன்றீங்க? 100 சபையை கட்டி முடியணும்யா. இந்த தேசத்தில் அறியப்படாத இடத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும். அதை விட்டுவிட்டு எங்க போனீங்க சிஸ்டர்? டாக்டர் கிட்ட உட்கார்ந்தேன். என்ன சிஸ்டர்? மெடிக்கல் ஸ்டோர்ல. சுகமாயிருப்பேன். சொல்லுங்க, சுகமாயிருப்பேன். சொல்லுங்க, சுகமாயிருப்பேன். I will be safe, I will be secure, I will be strength. சொல்லுங்க, சேஃபா இருப்பேன், பாதுகாப்பா இருப்பேன், பாதுகாப்பா இருப்பேன், சுகமா இருப்பேன், நல்ல பலனா இருப்பேன். சொல்லுங்க, நல்ல பலனா இருப்பேன், நல்ல பலனா இருப்பேன், நல்ல பலனா இருப்பேன். மூட்டு வலி கிடையாது, முட்டி வலி கிடையாது, நரம்பு வலி கிடையாது, எந்த வலியும் கிடையாது, தலை வலி கிடையாது. சும்மா ஏதோ ஜோக்கு சொல்லிட்டு போறேன்னா சிரிக்கிற பத்தியா? உனக்குலாம் நடக்கணும்னா வாயை திறந்து சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்க. ஐம் நாட் ஹியர் டு ஜோக். ஜோக் அடிச்சு போதுக்கு நான் காமெடி பிரசங்க காமெடியா பண்ணுகிறேன். நான் என்ன மேடையில் வந்து காமெடி பண்றதுக்கு நின்னுங்கிறேன். நீ சொல்லணும். கர்த்தர் இந்த வார்த்தையை காண்பிக்கிறார். இதை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றார். ஏன்னா நீ தான் புலம்பினுக்கிற அசிங்கமா வந்து, எங்கப்பா காணாமா, ஐயோ புள்ளிக்கு உடம்பு சரியில்லை, எங்கப்பா அதாச்சு, இதுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலேயே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கட்டு. உனக்கு சந்தோஷமா இருக்கலாம், கர்த்தருக்கு சந்தோஷமா இல்லை. எனக்கு அது பிடிக்கல. உனக்கு தான் இந்த சேரை போட்டு வச்சுக்கிறாங்க. யாருக்கு? மற்றவங்களுக்கா? சும்மா காலியா அந்த ஷோ காமிக்கிறதுக்கா? எல்லாரும் வந்து உட்கார்ந்து தான் சேர் போட்டு வச்சுக்கிறோம். நம்ம என்ன உடனே ஒரு ஜெயலாக்கு, எனக்கு முடியவே இல்லையா, முடியாம முட்டி வலி ஆயிடுச்சா, மூட்டு வலி ஆயிடுச்சா, அதாச்சு எதுவோ முடியா பெட்ல இருந்து. முதல்ல இன்னைக்கு அந்த முதல் வாரத்தில் அதை வாஷ் பண்று. அதை மேற்கொண்டு இன்னைக்கு வாயினால அதை திறந்து முதல்ல அதை கழுவி எடுத்துரு. மனசுக்குள்ள எல்லாம் துப்பிடு, வெளியில துப்பிட்டு சுகத்தை எடுத்துட்டு போய் இன்னைக்கு இந்த காலையில இந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் வெளியில துப்பிட்டு இன்னைக்கு சுகத்தை எடுத்துட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சுகம் எனக்குள்ள தங்கி இருக்கும். நீ சொல்லும் பொழுது உனக்குள்ள எந்த வீக்னஸ் இருந்தாலும் வெளில போன இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு சொல்லு, சுகமா இருக்கும், என் பிள்ளை சுகமா இருக்கும், டெய்லி ஸ்கூலுக்கு ஒழுங்கா போவோம், ஆமென், படிக்கிறத போய் ஒழுங்கா செய்யும், அன்ற வேலைக்கு போறேன் நானும் ஒழுங்கா டெய்லி வேலைக்கு போவேன், அசிங்கமா போயிட்டாங்க போயிட்டு கண்ட சாக்க சொல்லி லீவ்லாம் வாங்க மாட்டேன், இயேசுவின் நாமத்துல சபைக்கு வருவேன், நான் செய்கிற எல்லா காரியங்களும் சுகமா இருந்து செய்வேன், ஒரு நாள் குறைவு இருக்காது. உன் பிள்ளை அப்படியே ஒரு பலவீனமா இருந்தா கூட இன்னைக்கு அது மேல கையை வச்சு சொல்லு, அது சுகமா இருக்கும். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, ஏற்ற காலத்துல மழை வரும், ஏற்ற காலத்துல கர்த்தர் அதை செய்வேன் என்று சொல்றார். அதற்குள்ள என்ன அடங்கி இருக்கிறது? சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, திருப்தி இருக்கிறது. அது ஆண்டவருடைய காய் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார்.